ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மிஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகேடா ஆர்மிஸ், நம்ம பார்க்க போகிறது ஜிமின்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஹீஸ் மை செகண்ட் ஒய்ஃபோட சீசன் 2 பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹாப்பி பர்த்டேடா பவிதா. உங்கள் நேம் இது தானே பவிதா? கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன்னா கமெண்டில் சொல்லுங்க. ஸோ நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில, சாரிடா. ஏன்னா நான் நாளைக்கு நைட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன், நாளைக்கு நைட்டு தான் அப்லோடும் பண்ணுவேன். உங்கள் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணி என்ன பண்ணேன், அதனால தான் அட்வான்ஸ்டாக கொடுக்குறேன். அட்வான்ஸ் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபான்றது எனக்கு தெரில. படித்தா நல்லா படிங்க, ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஹாப்பியாக வந்துட்டு லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போங்க. எந்த ஒரு ஃபீலிங்னஸும் இல்லாமல் ஹாப்பியாக இருங்கடா எப்போயுமே லைஃப்பில், ஓகேவா? ஹாப்பி பர்த்டே பவிதா. அண்ட் வந்துட்டு மார்மிஸ் நீங்களுமே வந்துட்டு பவிதாவுக்கு விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி, அவங்களுக்கு நாளைக்கு 12 ஏப்ரல் நாளைக்கு பர்த்டே. ஸோ விஷ் பண்ணிட்டு போயிருங்க எல்லாருமே, ஓகேவாடா? சரி, ஓகே வாங்க இப்போ ஜிமினோட ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். பார்ட் 1 பார்க்காதங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா சேனங்களா. சரி வாங்க இப்போ உள்ளே போயிடலாம். போன இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்சீவ் ஆகிருப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் விஜய்கிட்ட போய் பேசுகிறீங்க. விஜயும் சரி ஓகே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் வீட்லேயுமே வந்து உட்காந்துட்ருக்காரு. இதோட தான் நான் போன பாட்டில் முடித்தேன், அதோட தொடச்சி இந்த பாட்டில் பார்த்துடலாம். அப்படியே ஜிமின் உங்களை பார்க்குறாரு, விஜயும் பார்க்குறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவன் என்ன போய் சொல்லியிருப்பான்றது மாதிரியே ஜிமின் பார்க்குறாரு. இப்போ வந்துட்டு விஜய் பேசுகிறாரு உங்கள் வீட்டில். ஒயனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒயன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒயனுக்குமே என்ன பிடிக்கும் இல்லை ஒயன்? ஆமாம் விஜய், ஆமாம் விஜய். ஆண்டி நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் பேசிகிட்டு இருக்காரு. இங்கிட்டு மது தான் அப்படியே தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க, நான் மயக்கம் போட்டே அதில் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ இவங்க எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன முழிச்சிட்டு நிற்கிறீங்க? ஜிமினுக்குனா இவன் எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தான்ற மாதிரி அப்படியே மதுவை தூக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. ஏன்னா தண்ணி தொளிச்சிருப்பாரு, தண்ணி தொளிச்சு அவங்க எந்திரிக்கலை, அதனால் மதுவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் சுகா தான் வந்து செக்கப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ செக்கப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வெளில வந்துட்டு ஜிமின் என்னடா மச்சான்? மது உன் பொண்டாட்டி சீஸ் டெத் அப்படின்றாரு. ஜிமினுக்குனா அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் நீங்களாம் நிற்கிறீங்க. அப்படியே ஜிமினை எதுவுமே பேசலை, கண்ணிலேருந்து கண்ணீர் வரல, அப்படியே சாக்கில் நிற்கிறாரு மனசே. நீங்கள் போயிட்டு சுகாட்ட கேட்குறீங்க, டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஒயன், உங்கள் அண்ணி இறந்துட்டாங்களா? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க, அவங்க மயக்கம் போட்டு தான் விழுந்தாங்க, நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் டாக்டர். இல்லைம்மா இல்லை, அவங்க உயிர் போயே 15 மினிட்ஸ் ஆகுது. 15 மினிட்ஸ் ஆகுதா? ஐயோ டாக்டர், எங்கள் அன்னிக்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா மயக்கம் போட்டு தான் விழுந்தாங்க, நீங்கள் போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இல்லைம்மா இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், சீஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாரு. உங்களுக்குலாம் என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியல. இப்போ சுகா கிட்டே போயிட்டு, டாக்டர் என்ன சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், அன்றைக்கி ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் சும்மா தானே விளாட்றீங்க? இல்லைம்மா ஒயன், உங்கள் அண்ணி இறந்து போயிட்டாங்க. ஏன்? ஏன்னா உங்கள் அன்னிக்கு கேன்சர் இருந்திருக்கு. உங்கள் யார்கிட்டையுமே சொல்லலையா? எங்கள் யார்கிட்டையுமே அவங்க சொல்லலையே. உங்கள் அண்ணி உங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை, அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்கு. இதை நீங்களுமே பார்க்காம இருந்திருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு இது தெரியாது டாக்டர். அதைத்தான் நானுமே சொல்கிறேன். உங்கள் அண்ணி உங்ககிட்டலாம் இருந்து மறைச்சிருக்காங்க. இந்த விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க என்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்குன்னா சாக்கு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை சுகா. ஏன்னா நான் வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டர். உங்கள் அண்ணி வந்து யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியலை. எதுக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலை? ஏன்னா நான் உங்ககிட்டலாம் சொல்லிடுவேன்னு நினச்சி தான் உங்கள் அண்ணி வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. உங்கள் அண்ணி டெத்து
அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அண்ணியோட கபோர்டில் இல்லைன்னா எங்கிட்டாவது ஏதாச்சும் ஒன்று மெடிக்கல் விஷயமா ஃபைல்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட வந்து காமிங்க. எந்த டாக்டர்கிட்ட அவங்க வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுஹாஸ் சொல்கிறாரு. நீங்கன்னா உசுரே போயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்கன்னு எதுக்கு சுஹாஸ் சார் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? ஓ, உண்மைதான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இங்கிட்டு ஜிம்மினுக்கு கண்ணுலேருந்து ஒட்டு சுட்டு கண்ணு இங்கிட்டு கூட வரல. மனுஷன் அப்படியே சாக்கில் இட்டிஞ்சு போய் நிற்கிறாரு. அப்படியே உங்கள் அண்ணன் பிள்ளைகளும் வயசான ஜெயந்த் ரெண்டுமே அப்படியே வந்துட்டு நிற்கிதுங்க அழுதுகிட்டே. அதுகளுக்கு என்னன்னே புரியலை. அம்மா அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே நிற்கிதுங்க. உள்ள அம்மா செத்து போயிட்டாங்கன்னு ஜிம்மின் எப்படி அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்காங்கன்றது தெரியும். ஆனால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்படியே வந்துட்டு ரெண்டும் அழுதுகிட்டு இருக்குதுங்க. இங்கிட்ட நீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குதுன்ற மாதிரி நீங்களுமே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் ஷாக்கு, உங்கள் அம்மா ஷாக்கு. உங்கள் அம்மா அப்படியே தரையாக கண்ணீர் ஊற்றுது. ஆனால் வேறு எதுவுமே பேசலை. நீங்கள் தான் கத்திகிட்ருக்கீங்க சுகார்கிட்ட. அப்படியே ஜிமின்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. அண்ணா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்கண்ணா, அண்ணி உயிரோடு தான் இருப்பாங்க, அண்ணி உயிரோடு தான் இருப்பாங்க நீங்கள் எதாவது சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவருக்கு தான் தெரியும் செத்து போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி உயிரோடு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவருமே சாக்கா நின்றுட்டுருக்காரு. இவ்வளோ அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் அப்படியே வந்துட்டு பாடியை அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இப்போது வந்துட்டு ஜிம்மின் இப்போ தான் அழுகிறாரு. மதுவை பார்த்து அவ்வளோ அழுகிறாரு. ஏண்டி எங்ககிட்டலாம் சொல்லாமல் மறைச்ச? ஏண்டி என் கூட இருக்க பிடிக்கலையா உனக்கு? என் கூட இருக்க பிடிக்கலையா? அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டியா? ஏண்டி என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல? என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு நானும் உன் கூட ஹாப்பியாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே படுத்து அழுதுகிட்டு இருக்காரு ஜிம்மின்னு. அப்படியே ஜிம்மின் ரொம்ப அழுகிறாரு. உங்களுக்குன்னா இப்படிலாம் பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் கன்சீவாக வேறு இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை, இதையும் பேலன்ஸ் பண்ண முடியலை. அப்படியே உங்களுக்கு தலை கிருகிருன்னு சுற்றுது. அப்படியே நீங்களுமே வந்துட்டு அங்கேயே மயக்கம் போட்டு திருப்பி விழுகிறீங்க. அப்படியே உங்களுக்கு வெறுத்து போயிட்டுருக்கு. இப்போ சுகாதான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கிட்டு உங்கள் அன்னைக்கு வந்து ஃபினால் ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு. இங்கிட்டு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு. எல்லாருமே உங்கள் அண்ணியோட ஃபினால் ஃபங்க்ஷனில் தான் இருக்காங்க. இப்போ இங்கே உங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா கிட்டலாம் சுகா எதுவுமே சொல்லலை. அது வந்துட்டு சும்மா நார்மலி தான். இந்த விஷயத்தை கேட்டோன்னே சாக்காய் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு சுகாமே சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. இங்கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் அன்னைக்கு ஃபினால் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அப்படியே எல்லாருமே ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அவங்க அண்ணியை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் தூக்கிட்டு போகிறக்காண்டி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம்னு விட மாட்டுறாரு. என் பொண்டாட்டியே என்கிட்ட விடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே உங்கள் அண்ணியும் தூக்கிட்டு போயிட்டு அடக்கமும் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், அதெல்லாம் இங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. இப்போது உங்கள் அம்மா தான் அவள் மயக்கத்தில் இருந்தாலே என்னாச்சுன்னு தெரிலையேன்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேகமாக ஓடி வராங்க. நீங்கள் சரி மயக்கம், இன்னும் நீங்கள் கண்ணே முழிக்கல என்னோடனே ரொம்பவே பயந்துட்டாங்க. சுவாட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு என் பொண்ணுக்கு, என்னாச்சு, ஏன் இன்னும் கண்ணை முழிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் இல்லை சும்மா தான் நார்மலாக தான் இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை கேட்டனால அவங்களால தாங்க முடியாமல் ஷாக்காகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டு ஓவர் டயர்டாக இருந்திருப்பீங்க. அதுவுமே இல்லாமல் இந்த விஷயம் வேறு கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு படபடன்னு வந்து தான் மயக்கம் போட்டுமே விழுந்திருக்கீங்க. அது வந்து சுகா வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா அவருக்கு கிட்டலாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல விரும்பலை. ஏற்கனவே ஜிமின் கிட்ட சொல்லிட்டு ஜிமின் பார்த்துக்குருவேன்ற மாதிரி தான் சுகாவுமே வந்துட்டு சமாளிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே கண்ணை முழிக்கிறீங்க. உங்கள் அப்பா தான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. உங்கள் அப்பா உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அழுகிறாரு. நீ நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாலேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நீங்களுமே ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போ அங்கே ஃபினால் ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அண்ணியை பார்க்குறக்குள்ளேயே எதுக்குமா அவங்கள தூக்க விட்டிங்கன்ற மாதிரி நீங்களுமே அழுதுட்ருக்கீங்க. எப்படி இருக்க வைக்கிறது? ஜிமின் ரொம்பவே அழுதுட்ருக்கேன்டி, அவன் ஏதாவது பண்ணிக்கிருவியானான்னு பயமாக இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நாங்கள் வந்து அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படியே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கிட்டு ஜிமின்னு
ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்துறது தான். இன்னும் கதவை திறக்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு மேரேஜ் பேசியிருப்பாங்களே, அது கூட இப்போ வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அண்ணி இறந்து போயிட்டாங்க. இதில் எப்படி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க? அதுவுமே ஒரு ஃபேக்குக்காண்டி தான் நீங்கள் ரெடியுமே பண்ணியிருப்பீங்க. இது அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் இது பேச்சும் வந்து ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இப்படி தான் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. ஜிமின்னா ரூம்குள்ளே போய்க்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு வெளில வரவே மாட்றாரு. சாப்பிடவும் மாட்றாரு மனுஷன். அழுதுகிட்டு தான் இருக்காரு. இந்த குழந்தைங்கள கூட பார்க்க மாட்றாரு. நீங்கள் தான் போயிட்டு அண்ணா அண்ணா கதவை திறங்கண்ணா கதவை திறங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? பசங்க இருக்காங்களே, உங்கள் பசங்க இருக்காங்களே, அவங்களுக்காண்டியாவது நீங்கள் சாப்பிட்டா தெம்பாக இருக்கணும்ல சாப்பிட்டு. அவங்கள நீங்கள் பார்க்கணும்ல அண்ணா, பார்க்கணும்ல. இந்த 2 பசங்க 2 பிள்ளைங்க ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவே முடியலை. ஓவராகவே உங்களுக்குமே ஸ்வெட் ஆகுது. டேஸு உங்களுக்கு ஸ்கிப் ஆகிக்கிட்டே போகுது. நீங்கள் எதையுமே கவனிக்காமல் இருந்துகிட்ருக்கீங்க உங்கள் அண்ணி போன சோகத்தில். இது எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. இப்போ வந்துட்டு விஜயுமே உங்களால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா உங்கள் அண்ணன் பிள்ளைங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். வேறு வழி இல்லை. இப்போ மேரேஜையும் நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறீங்க. பிள்ளைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு மேரேஜை கேன்சல் பண்ணிடுறீங்க. இப்போ விஜயும் உங்ககிட்ட கேட்குறாரு, இப்போ கேன்சல் பண்ணிட்டேன்னா உன் வயிற்றில் ஒரு சிசு இருக்குது, எப்படி நீ சமாளிப்பன்ற மாதிரி விஜய் உங்கள்கிட்ட கேட்குறாரு. நான் பார்த்துக்கிறேன், ஏதாச்சும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே சொல்லிட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டே போகுது டேஸுமே. ஜிமின்னா வெளியே வரவே மாட்டேங்கிறாரு. சாப்பாடும் சரியான சாப்பாடு இல்லை. அப்படியே அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மனசே ரொம்பவே ஒல்லியாகி அப்படியே ஃபேஸ்லலாம் தாடி வச்சு மீசை தாடி வச்சு மனுஷன் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கார். இப்போ வந்துட்டு நீங்கள் தான் சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க, அண்ணா நீ போன மாதிரி உங்களையும் விட்டு பிரிய எங்களுக்கு மனசு இல்லைண்ணா. குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்காண்டியாவது தயவுசெய்து வெளில வாங்கண்ணா. பார்க்கணுன்றதுக்குண்ணா பிள்ளைங்களாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கண்ணா. தயவுசெய்து வெளில வாங்க. குழந்தைங்கிட்ட பேசுங்க. அம்மா போன அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்பா எங்கன்னு கேட்குதுங்க. அப்பா இங்கே தான் இருக்கீங்க, ரூம்குள்ளே போயிட்டு எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லி சமாளிப்பேன்? கொஞ்சம் ஏன் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போது குழந்தைங்கள பற்றி சொன்னோன்னே, குழந்தைங்க ஏங்குதுன்னு சொல்லி சொன்னோன்னே, இப்போ ஜிமின் அப்படியே வந்து கதவை திறந்து வெளில வராரு. சரி ரொம்பவே ஒல்லியாக சாப்பிடாம ஃபேஸ் பூரா தாடி வச்சுட்டு மாதிரியாக இருக்கார். நீங்கள் அவரை பார்த்தோன்னே ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா இப்படி இருக்கீங்க? பாருங்கண்ணா உங்கள் ஃபேஸ் பூரா பாருங்கண்ணா. என்னண்ணா வாங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்கண்ணா. எத்தனை நாள் தானே சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா குழந்தைங்கள யாருன்னா பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு அழுதுட்ருக்கீங்க. என்ன நான் செத்து போகிறேன். குழந்தைகளையும் சேர்த்து நீயே பார்த்துக்கோ சரியா? நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த குழந்தைகளையும் சேர்த்து பார்த்துக்கோ. நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே விரக்தியாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னா அண்ணா அண்ணி போனதுக்காக நீங்கள் என்னண்ணா பண்ணுவீங்க? நீங்களே ஏன்னா சாகுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேணாம். குழந்தைகளுக்காண்டி தயவுசெய்து எனக்காண்டியும் குழந்தைகளுக்காண்டியும் தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹேரை லைட்டாக ரப் பண்ணிவிட்டு லைட்டாக விரக்தியாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என்ன நடக்குது பார்த்தியா என் லைஃப்பில் என்ன நடக்குது பார்த்தியா? ஐயோ அதுவும் கூட அப்படி அப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கக்கூடாதோ அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நான் தாங்குறேன். என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே அழுதுட்ருக்காரு. நீங்கள் தான் நான் சாப்பிடாமையே இருக்காதீங்கண்ணா. தயவுசெய்து வந்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்காண்டியாவது சாப்பிடுங்க. தயவுசெய்து வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. சாப்பாடு பரிமாறிட்டுருக்கீங்க. அந்த சாப்பாடு ஸ்மெல்லு உங்களுக்கு வாமிட் வருது. போயிட்டு வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே வியர்டாக தெரியுது. உங்கள் அம்மா டவுட்டில் இருக்காங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. திருப்பியுமே சுவாக்கு கால் பண்ணுறாங்க. சுவாமே என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. இப்படியே உங்களுக்கு டேஸு ஸ்கிப் ஆகிட்டு போகுது. உங்களுக்கு ஓவராக ஸ்வெட் ஆகுது, ஓவராக டயர்ட் ஆகுது, ஓவராக மூச்சு வாங்குது, ஓவராக தூங்கிட்டுருக்கீங்க.
அப்படியே இதெல்லாம் பார்த்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களுமே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்க. உங்களாலேயும் சமாளிக்க முடியலை. இப்போ வந்துட்டு ஜிமின் தான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு என்ன பாரு, என்னை ரொம்பவே மன்னிச்சிக்கோ, ரொம்பவே மன்னிச்சிக்கோ. இவ்வளோ தப்பாக இருந்துட்டேன். நான் செத்து போயிடுறேன். நான் சூசைட் பண்ணிக்கிறேன். என் பிள்ளைனையும் சேர்த்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீயே சேர்த்து வளர்த்துக்கோ, நீயே சேர்த்து வளர்த்துக்கோ. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? கூட இப்படி இருந்துட்டேன்னு நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உனக்குமே வந்து டேஸை ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படியுமே வந்து இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிடும். வீட்டுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா கேட்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இது நான் தான் தெரியும். அப்போ என் மூஞ்சில் காரி துப்புவாங்க. இந்த அசிங்கத்தை தாங்க முடியாது. அதுக்கு இப்போயே சூசைட் பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டி கூடயே போகிறேன். நீ என்னோட பிள்ளைகளையே சேர்த்து நீயே பார்த்துக்கோ என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்பவே வந்துட்டு கையை பிடிச்சி அப்படியே ஹேண்டை கோல் பண்ணி ரொம்பவே வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், யாருக்குமே எதுவுமே தெரியாது, தெரியவும் விட மாட்டேன். இந்த மாதிரி அசிங்கம் உங்களுக்கு எப்பயுமே வராது அண்ணா. நீங்கள் என்னை ஃபுல்லாகவே நம்பலாம். இதுக்காண்டி வந்துட்டு சாக போகிறேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் விஜய்கிட்ட போய் பேசியிருப்பீங்க. விஜய் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் என்னை மேரேஜ்லாம் பண்ண வேணாம், சும்மா ஃபேக்காக வந்து எங்கள் வீட்டில் அப்படி மட்டும் சொல்லுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களுமே சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்து விஜயுமே உங்கள் வீட்டில் பேசியிருப்பாரு. ஆனால் இதுவே ஒரு ஃபேக் மேரேஜுக்காண்டி தான் ரெடியே பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் அண்ணன் பிள்ளைகளையும் சேர்த்து பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்களுக்குமே தெரியலை, இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து டேஸுமே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஓவராகவே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஓவராகவே முடியலை, ஓவராகவே டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று வியர்டாகவே உங்களை பார்க்கும்போது தெரியுது. உங்கள் அண்ணன் பிள்ளைங்களையும் சேர்த்து நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின்னா ஆஃபீஸ்க்கும் போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல, ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சே கிடக்காரு. அவருக்கு அப்படியே தாடி அண்ட் மீசை இதெல்லாம் வச்சுருக்கு. நீங்கள்னா போயிட்டு அண்ணா சேவாவது பண்ணுங்கண்ணா, ஏன்னா அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி தான் நீங்களாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவர் எதுவுமே பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்கார் மனுஷன். அப்படியே வந்துட்டு அப்படியே டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே முடியலை. இப்போ போயிட்டு ஜிமின்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க, அண்ணா என்ன அண்ணா என்னால் ரொம்பவே முடியலைண்ணா, ரொம்பவே முடியலை, என்னால் சுத்தமாக முடியலை, பேலன்ஸ் பண்ண முடியலை, நான் வேணா இந்த பேபியை அபார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் ஒன்றுமே சொல்லலை, அவருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வந்துட்டு அவருமே அமைதியாக தான் இருக்கார். சரி, அவர் அமைதியாக இருக்கிறனால சரி அவருமே இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சுகாவை தான் போயிட்டு மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணி தயவுசெய்து எனக்கு வந்து அபார்ட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாட்ட தான் சொல்லிகிட்ருக்கீங்க. சுகா ஃபர்ஸ்ட்டு வைகிறாரு. அப்புறம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த டேட்டுக்கு வான்னு சொல்லிட்டு யாருமே சொல்லி அனுப்பி விட்றாரு. நீங்களுமே வந்துட்டு ஜிமின் கிட்ட அதை சொல்கிறீங்க. ஜிமின் எதுவுமே பேசலை. அவர் வந்து ஏற்கனவே ஒய்ஃப் போன சோகத்தில் அவர் அப்படி தான் இருக்கார். நீங்களுமே அப்படியே சரி அண்ணாவுக்கு சம்மந்தம் தான் சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே விட்டுறீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்காண்டி தான் நீங்களுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இப்படி பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, இஷ்டம் இல்லை தான். பட் இப்போ உங்களுக்கு வேறு வழி தெரியல. இது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சால் உங்கள் அண்ணா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, எனக்கு ரொம்பவே வந்துட்டு பெயின்ஃபுல்லாகிடும், அசிங்கமாயிரும்ன்றது மாதிரி தான் அவருமே சொல்லியிருப்பாரு. அதனால் வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, டிசிஷன் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது, உங்கள் அண்ணாட்டையே சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். அவருமே எதுவுமே சொல்ல. நீங்களுமே வந்துட்டு வைசியும் ஜெயந்தியும் பார்க்குறது, அண்ட் வீட்டில் உங்கள் அம்மா வேலை சொல்லிகிட்ருக்காங்க அதை பார்க்குறது, இப்படியுமே உங்களுக்கு ஓவராகவே முடியலை, ஓவராகவே டயர்டாகிட்ருக்கு. இப்படியே வந்து டேஸுமே ஸ்கிப் ஆகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓவராகவே வந்துட்டு ஹெட் பெயினாக இருக்குது, ஓவராக வாமிட்டிங்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ஜிமின் தான் பார்க்குறாரு, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு. போனால் அங்கே சுகா இருக்கார். சுகா கிட்ட சொல்கிறாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுகா கிட்ட சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு சரிடா இருடா பேபி எந்த லெவலில் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கேன் தான் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படியே வந்து ஸ்கேன் எடுத்து ஜிம்மின்ட்ட மானிட்டரில் காமிச்சிட்ருக்காங்க. எப்பாட்றா தாண்டா இந்த பேபி ஓயனோட பேபி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்ட்ட மானிட்டரில் காமிச்சிட்ருக்காங்க. அங்கே உங்களுக்கு வந்து வயிற்றுல ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஜிம்மின்ட்ட மானிட்டரில் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பாடுறா பேபிக்கு கை கால்லாம் வந்துருச்சுடா. அப்படியே வந்துட்டு 2 month இருக்கும்ல அப்படின்னு ஜிம்மின்ட்ட கேட்குறாரு. ஜிம்மினுக்குலாம் இவன் என்னடா நம்மகிட்ட வந்து கேட்குறேன்ற மாதிரி தான் இருக்கும்டா. நான் வந்துட்டு 2 month கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்துட்டு அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு என்கிட்ட தானே தூக்கிட்டு வந்தீங்க. 2 month இருக்கும். அதனால் பேபிக்கு கை கால்லாம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிம்மின்ட்ட காமிச்சிட்ருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாரு. அப்படியே பேபி வயிற்றுக்குள்ளே இருந்தால் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. இப்போது சுகா சொல்கிறாரு, சரி இப்போ என்ன பண்ணுன்றீங்க, இது கண்டிப்பாக தானே இப்படி தான் பண்ணணுமா, டிஎம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகா கேட்குறாரு. கேட்டோடனே வந்து ஜிம்மின் எதுவுமே பேசலை. சொல்லிடுறா நான் போய் ஒயனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்து உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து இந்த திரை போட்டிருப்பாங்க, ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட வராரு. நீங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்தோடனே நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேகமாக திரும்புறீங்க. என்னண்ணா எல்லாம் அது வந்து என்னண்ணா சொல்லுங்கள். பேபி ஆல்ரைட் அப்படின்றாரு. ஓ ஆல்ரைட்டு தானா, சரி. சுகா என்ன சொல்கிறாரு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் கத்துறீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இன்னும் என்னாச்சு இல்லைண்ணா பேபி உதைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக வயிற்றுல சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது வயிற்றுல சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்க ஸ்டொமக்கில் வந்து ஹேண்டை வச்சு பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரியாக வந்துட்டு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. அவருக்கு புரியுது. ஏன்னா வந்துட்டு மதுவுக்கு வந்து இப்போ அவங்க வந்து கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கும்ல, புரியுது அவருக்கு. பேபி வந்து நல்லாவே ஆக்டிவில் இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே புரியுது. இப்போ வந்துட்டு ஒரு புது ஃபீல்னஸ் அவருக்குள்ளே அப்படியே அவர் ஏசை தூக்கி அவங்க ஸ்டொமக்கில் வச்சு அந்த ஃபீல்னஸை உணர்றாரு. அப்படியே அவருக்கு நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே மனுஷன் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து உங்கள் ஸ்டொமக் மேலே காதை வச்சு அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள்ண்ணா அவரோட ஹெட்டில் வந்து ஹேண்டை வச்சு அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் பேபி ரொம்பவே ஆக்டிவில் இருக்கோயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. சரிண்ணா விடுங்க, இப்போ இதை பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவர் ஹெட்டை எடுத்து விட்றீங்க. யாருமே உங்கள் ஹிப்லேருந்து கையை எடுத்துகிட்டு இப்போ சுகா கிட்டே வந்துட்டு என்னைக்கு டிஎம் பண்ணலான்ற மாதிரியே வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவருமே டேட்டு நீங்கள் நாளை கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. இப்போ நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அம்மா எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா வெளில போயிட்டு வரோம். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை என்கிட்டயே விட்டுட்டு போயிருங்க 2 பேருமே. இவங்க அநியாயம் சேட்டை பண்ணுறாங்க, சாப்பிடவே மாட்டுறாங்க. எனக்கு தயவுசெய்து வந்து சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கன்னா எங்கிட்ட சாப்பாடு ஊட்டி விட, சாப்பாடு வாடையை பார்த்தாலே எனக்கு வாமிட்டாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் அண்ணாவை பார்த்து தயவுசெய்து நீங்கள் ஊட்டி விடுங்கண்ணா, நான்லாம் ஊட்டி விட்டா வாமிட் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறீங்க. சொன்னோன்னே அவருமே சரி ஓகேன்னு நானே ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவரே சாப்பாடு எடுத்து வந்து இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ரூமில் போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களால் முடியவே இல்லை, தூக்கமாக தான் வருது. இப்போ வந்து உங்கள் அம்மா ஜிம்மின்ட்ட கேட்குறாங்க, என்னடா ஆச்சு இவளுக்கு, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கா. இல்லையடா இவளாம் இப்படிலாம் தூங்கவே மாட்டாளேடா, என்னடா இப்படிலாம் தூங்கிட்டு இருக்கான்னு வந்து ஜிம்மின்ட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஓவராக டயர்டாக இருக்குன்றா, அதனால தான் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. உங்களால் சுத்தமாகவே முடியலை, பேலன்ஸ் பண்ணவே முடியல. இப்போ ஜிம்மின்ட்ட போயிட்டு தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, அண்ணா என்னால் பேலன்ஸே பண்ண முடியலண்ணா, எனக்கு ரொம்பவே முடியலை. அம்மா வேறு ஏதாச்சும் நினச்சிட்ருக்காங்களான்னு தெரில. ஆனால் நாளை கழிச்சுன்னு சொல்லியிருக்காரு. நாளை கழிச்சு வரைக்கும்லாம் தள்ளி வைக்க வேணாம். சுகா கிட்டே ஃபோன் அடிச்சு பேசுங்க, நம்ம நாளைக்கே போகன்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கிட்டு ஜிம்முனும் சரின்றாரு. ஆனால் வந்துட்டு சுகாவுக்கு ஃபோன் அடிக்க மாட்டுறாரு. அது என்னான்னு தெரில, சுகாவுக்கு ஃபோன் அடிக்க மாட்டுறாரு. நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க சுகாவுக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் ஃபோன் அடிக்க மாட்டுறாரு. அப்புறமா அடிப்போம்னு இதே தான் சொல்லிட்டுருக்காரு. கிட்னவங்களுக்கு ரொம்பவே முடியலை, ஓவராகவே வாமிட்டுங்க வருது. நீங்கள் ரூம்லேருந்தே வெளில வந்தால் அவங்க அம்மா கேட்பாங்க, எதுக்கு இப்படி வாமிட் எடுக்கிறேன்னு கேட்பாங்க. அதனால் ரூமில் இருந்தே வெளில வராமல் இருக்கீங்க.
இங்கிட்ட ஜிமின்கிட்ட தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னடா ஆச்சு அவளுக்கு, என்னடா ஆச்சு அவளுக்குன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிமினுமே எதுவுமே சொல்லவே மாட்றாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்லேயும் நீங்கள் வெளிலையே வர மாட்டேறீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வாமிட்டிங் தான், ஓவர் டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுறீங்க. சாப்பிடவும் இல்லை. இந்த ஜிமின் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரூமுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் சாப்பிடவே மாட்றீங்க. அப்படியே அவர் தான் உங்களுக்கு ஃபீடும் பண்ணி விட்றாரு. இங்கே பாருங்க, என்னை சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடாம இருந்தாலும் வாமிட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி பசிக்குது, ஆனால் சாப்பிட்டா வாமிட் வருது, இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவர் தான் ஃபீடும் ஊட்டியும் விட்றாரு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் மதம் நீ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் என் உயிர், இப்படி மூவ் ஆனாவே இன்னுமே அவன் ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது அவ்வளோதான் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனால் வாங்கினா இப்போயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம், என்னால் சுத்தமாக முடியலன்ட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாரு. நான் தெரில, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாரு. நீங்கள் இதே சொல்லிட்டே இருக்கீங்க. அதான் நாளைக்கு வர சொல்லியிருக்கியால, நாளைக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவருமே விட்டுறாரு. இப்போ நீங்களுமே சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணோம், ஆனால் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு நாள் நீங்களே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியல, நான் ரூம்குள்ளேயே தான் இருக்க போகிறேன். வெளில வந்தால் அம்மா கேள்வியாக கேட்டு கொண்டுருவாங்க. என்னால் வெளிலலாம் வர முடியாது, நான் ரூம்குள்ளேயே தான் இருக்க போகிறேன். அம்மா கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிடுறீங்க. ஜிமினுமே சரின்றாரு. ஜிமின் தான் இப்போ உங்களுக்கு ரூமில் சாப்பாடும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களுமே சாப்பிட மாட்டேறீங்க. அவர் தான் ஃபீடுமே பண்ணி விட்றாரு. இப்படியே தான் வந்துட்டு அன்றைக்கி டேயும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எந்திரிச்சோடனே முதல் ஜிமினை தான் வந்து பார்க்க வரீங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு வந்து கூப்பிட்றீங்க. அவர் வரமாட்றாரு. போவேண்ணா, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நம்ம நாளைக்கு போகலான்றாரு. ஆனால் எனக்கு முடியலைன்னு இருக்கேன், என்னன்னா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. நாளைக்கு போகலாம் வேணாம், எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு மது ஞாபகமாகவே வருதுன்னு இருக்காரு. மது ஞாபகம் வருதா? ஐயோ அண்ணா, நீங்கள் என்னென்னா இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, டேட்டு ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. தயவுசெய்து வாங்கண்ணா, போய்ட்டு வந்துடுவேன். என்னால் சுத்தமாக பேலன்ஸ் பண்ணவே முடியலண்ணா. எப்படின்னா நான் பேலன்ஸ் பண்ணுவேன், வாங்கண்ணான்னு நீங்களுமே கூப்பிட்றீங்க. அவர் வரவே மாட்றாரு. உங்களுக்கு கூட என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சரி இதுக்கு மேலே இவரை நம்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பி போயிடுறீங்க. சுகா தான் இருக்கார். அப்படியே சுகாட்ட பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, தயவுசெய்து டிஎம் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னோடனே அவருமே சரி ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நர்ஸ்கிட்ட சொல்லி தான் வந்துட்டு பண்ண சொல்கிறாரு. பண்ண சொன்னோடனே வந்துட்டு நீங்களுமே போயிட்டு படுக்கிறீங்க. இப்போ ஜிமினை வந்துட்டு பார்க்குறாரு உங்களை ரூமில் காணோம். ஐயோ இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு மனுஷன். ஐயோ எங்கேயோ போயிட்டா பொழிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக சுகாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. சுகா ஃபோன் அடித்தோடனே சிவா அட்டன் பண்ணுறாரு. ஓய் நாங்கள் இருக்காளாடா அப்படின்னு கேட்குறா. ஆமாடா இங்கே தான்டா இருக்கா. அவளுக்கு எதுவுமே பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்டா இதுக்கு தான்டா 2 பேரும் வந்தீங்க. அவளுக்கு எதுவுமே பண்ணிடாது, தயவுசெய்து எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எதுக்குடா இந்த கத்துற, தயவுசெய்து எதுவுமே பண்ணிடாதான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. எதுக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாக அது என்னோட பேபிடா தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதா. இப்போ வந்துட்டு அப்படியே ஜிமின் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஐயோ நான் நர்ஸுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டேனான்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக வந்துட்டு அந்த ரூம்குள்ளே தான் ஓடிட்டுருக்காரு. ஓடி போயிட்டு நர்ஸுக்கிட்ட மாமா இருமா எதுவுமே பண்ணாத மாட்டுக்கு இருக்காரு. இப்போ நீங்கன்னா ஐயோ ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட எதுவுமே பண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்போ வெளில வந்துட்டு உங்கள் ஜிமின்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலடா ஜிமின், உனக்கு எல்லாத்தையுமே அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேன், தயவு செய்து அவகிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளி. ஒரு 3 days கழிச்சு வா, ஒரு 4 days கழிச்சு வா, ஒரு 1 week கழிச்சு வா, இந்த மாதிரி சமாளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சுவாமே உங்ககிட்ட வந்துட்டு இதே மாதிரி சொல்லிடுறாரு. சார் என்ன சார் இன்னும் 1 week கழிச்சு வரணுன்னா அது வரைக்கும் எங்கள் வீட்டில் சமாளிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு சுகாமே இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்பவே உனக்கு எஃபெக்ட் ஆயிரும், அப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாமே சொல்லி இப்போ உங்களை அனுப்பியும் விட்டுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. இப்போ வந்து ஜிமின் உள்ளே வர்றாரு. ஜிமினை பார்த்தோன்னே அண்ணா இன்னும் 1 week சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி விடு, இன்னும் 1 வாரம் தானே, வா சமாளிச்சுக்கலான்னு அப்படியே அவங்களையும் கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாரு.
நீங்கள் வீட்டுக்கு அதாவது இதில் காரில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு கொமட்டுது, அங்கங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி தான் சாத்துக்குடி ஜூஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு நான் குடிக்கவே முடியல, கொமட்டுது. ஐயோ தயவுசெய்து குடிடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சாப்பிடவே மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் அவர் தாடியெல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி வியாடாக இருக்கார் மனுஷன். இப்போ வந்து வீட்டுக்குமே வந்து 2 பேரும் போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க, எங்கே தான் போகிறீங்க 2 பேருமே சேர்ந்துட்டு? பிள்ளைங்கள வேற என்கிட்ட விட்டுட்டு போகிறீங்க. இது என் கூட இருக்கவே மாட்டேங்குது, செட்டே ஆக மாட்டேங்குது, கற்று விடுதுங்க என்னைய. இப்படி தான் மதுவையும் கற்ற விட்டுச்சுங்க, இப்போ என்னையும் கற்ற விட்டுட்டுருக்குங்க. டே ஜிமினி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைகளை என்னைய விட்டுட்டு என்னடி நீயுமே வந்து பிள்ளைகளை என்கிட்ட விட்டுட்டு தாண்டி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாலாம் கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே ரூமுக்கு போயிட்டீங்க. அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க, என்னடா இது தாடி மீசெல்லாம் வச்சிட்ருக்க, தயவுசெய்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரூமுக்கு போகிறாரு. என்னதான்டா நடக்குதுங்க, என்கிட்ட இவனா சொல்லிட்டு போங்கடான்ற மாதிரிலாம் உங்கள் அம்மாலாம் முழிச்சிட்டே நிற்கிறாங்க. இல்லை நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவர் வந்து ரொம்பவே டயர்டில் படுத்து தூங்கிட்டீங்க. அப்படியே ஜிமினுக்கு ஹேர்லாம் வந்து வளர்ந்து அவருக்கு வந்து ஃபேஸில் தாடி இந்த மீசை இதெல்லாம் வச்சுருக்கு. அப்போ வந்துட்டு நீங்களுமே சேவ் பண்ண சொல்ல தான் செய்கிறீங்க, அவர் பண்ண மாட்டுறாரு. அது எதுக்குன்னு தெரில, போக பார்ப்போம். அப்படியே வந்துட்டு இப்படியும் டேஸு ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ரூமை விட்டு வெளிலையே வரதில்லை. ஜிமின் தான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்களையுமே வந்துட்டு ஜிமின் தான் பார்த்துக்கிட்டும் இருக்காரு. உங்களால் எதுவுமே சமாளிக்கவே முடியல. அப்படியே வந்துட்டு 1 வீக்கு ஸ்கிப் ஆயிடுது. இப்போ நீங்கள் போய் கூப்பிட்றீங்க. இன்றைக்கெலாம் எந்த ஒரு ரீசனும் சொல்லக்கூடாது, இன்றைக்கி கண்டிப்பாக டிஎம் பண்ணிடுவோண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னால் முடியலைண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருமே இன்றைக்கி என்ன சொல்லி சமாளிக்க போகிறதில்லைன்ற மாதிரி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ சுகா கிட்ட தான் சொல்லி என்னத்தையாவது சொல்லி சமாளிடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுகா வந்து ஜிமினை தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு. டேய் என்னதாண்டா இங்கே நடக்குது, தயவுசெய்து இப்போயாவது என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு வந்து இப்போ வந்து சுகா வந்து ஜிமின் கிட்ட கேட்குறாரு. கேட்டுனே வந்துட்டு ஜிமினை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. டேய் இந்த மாதிரி தான்டா, இந்த மாதிரி அது உன்கிட்ட எப்படி சொல்கிறதுடா சுவா, நான் உன் ஃப்ரெண்டு தான்டா, என்கிட்ட சொல்கிறா. ஒன்றும் இல்லைடா, அதாவது ரிஷியை லவ் பண்ணால என்னை, அப்போ வந்துட்டு ரிஷி வந்து வேணான்னு சொல்லிட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வேணான்ட்டு அவன் ரொம்பவே வந்து எமோஷனலாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தான். நானுமே போக எனக்குமே ட்ரிங்கை ஊற்றி விட்டு அப்போது வந்துட்டு இந்த பேபியோட அப்பா நான் தான்டா அப்படின்னு அவர் வந்து சொன்னோடனே சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி அப்போ அதுக்கு மேலே என்ன நடந்திருக்குன்றது சுகாவுக்கு புரிஞ்சிச்சு. என்னடா சொல்கிற, சிஸ்டர் கூட டே அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, இப்போ என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்க? அதுதான்டா எனக்குமே தெரில. எனக்குமே இங்கே ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதை அபார்ட் பண்ணணுன்னு தான் தோணுச்சு. பட் ஸ்கேனில் என் பேபியை நான் பார்த்ததுக்கப்புறம் எப்படி அவாய்ட் பண்ணுவேன், இப்படி அவாய்ட் பண்ண விடுவேன்? அதுக்காண்டி அவன் தங்கச்சிடா. என்னடா தங்கச்சி? அவன் என் தங்கச்சி இல்லையே, என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் இல்லையே. அவன் என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் இல்லைல்ல, எங்கள் அம்மாவுடைய தம்பி பொண்ணு தான் வந்துட்டு ஓயன். ஸோ அப்படின்னு பார்த்தா எனக்கு முறை தானே. உங்கள் அம்மா அப்பா இறந்தனால தான் இங்கே வந்து உன்னோட அம்மா நான் தான் சொல்லிட்டு அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஆனால் இவன் என்னோட மாமா பொண்ணு தான். அப்போ என்னடா தங்கச்சின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவளுமே அம்மான்னு தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்ருக்கா. நான் என்ன தான் அம்மான்னு கூப்பிட்டாலும் அம்மாவாகாதுல. அம்மா வந்து உண்மையான அம்மா தான் அம்மாவாகும். இவள் தான் பயாலஜிக்கல் டாக்டர். எங்கள் அம்மாவுக்கு பயாலஜிக்கல் டாக்டர் கிடையாது. இவன் வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய தம்பி பொண்ணு, எனக்கு மாமா பொண்ணு, எனக்கு முறை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சொன்னால் என்னடா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்ருக்காரு. ஆமாடா சும்மா, அதாவது அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போகும்போது எனக்கு 4 வயசு, எனக்கு வந்து 13 வயசுடா. அவளுக்கும் எனக்கும் ஏஜ் கேப் 9 இயர்ஸ் ஏஜ் கேப்டா. அப்போ வந்துட்டு எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு. ஆனால் எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்றனால நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்படியே வந்துட்டு அவளை தன்னோட பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே அவளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இது உன்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சாங்க. ஆனால் அப்போ எனக்கு தெரியும் இவன் என்னோட தங்கச்சி இல்லை, என்னோட மாமா பொண்ணு, என்னோட முறை பொண்ணுன்ட்டு எனக்கு தெரியும். நான் எங்கள் அம்மா சொன்னாங்கன்றக்காண்டி அவளை நான் தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் காலப்போக்கில் அவள் வளர
அவள் தங்கச்சின்ற ஃபீல்ஸ் எனக்கு வரல. இருந்தாலுமே தங்கச்சிடான்னு என்னைய நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு வளர்ந்தேன். அவன் என்கிட்ட ஒவ்வொன்றும் பண்ணும்போது சுட்டித்தனமாக பண்ணுவான் அண்ணான்னு. ஆனால் அது என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஆனாலுமே என் தங்கச்சின்ற ஒன்று தான் என் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு மதுவை பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அப்போ வந்துட்டு மதுவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வந்துட்டு மது கூட ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். என்னதான் வந்துட்டு ஒயன் மேலே ஃபால்ட் இருந்தாலும் ஒயன் என்னோட தங்கச்சின்றதில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் நான் மதுவை மேரேஜுமே பண்ணேன். மது மட்டும்தான் உன்னோட பொண்டாட்டின்னு நானுமே ஸ்ட்ராங்காக மது கூட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணேன். இப்போது எல்லாமே தலையெல்லாம் மாறி மதுவுமே என்னை விட்டு போய் இப்போது இனிமே கன்சீவாக இருக்கா. எனக்கே ஒரு இது கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இதெல்லாம் சரியாக தப்பான்னு எனக்கு தெரிலடா சுகா. என்ன பண்ணிகிட்ருக்கேனே எனக்கே புரியலை. இருந்தாலுமே அந்த பேபி என்னோட பேபி ஒயனை விடக்கூடாதுன்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. என்னால் ஒயனை எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா தெரியுமா. அவளால் அங்கே பேலன்ஸ் பண்ண முடியல. குழந்தவ அவளுக்கு ஓவராகவே ஸ்வெட் ஆகுது. ஓவராகவே வந்துட்டு வாமிட் எடுத்துகிட்ருக்கா. அவளுக்கு ஓவராகவே டயர்டாக இருக்குது. ஓவராகவே அவளுக்கு முடியலை. அவள் இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே என்னோட பொண்டாட்டிக்கு இந்த லெவலுக்கு இல்லைடா. இந்த லெவலுக்கு அவள் வாமிட்டும் எடுக்கலை, தலையும் சுற்றலை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அவன் கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். ஆனால் இவளுக்கு ஏன்டா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகாட்ட கேட்குறாரு. ஏன்னா இவளுக்கு ரொம்பவே சின்ன வயசுடா. இப்போ தானே வந்து படிச்சே முடிச்சிருக்கா. இவளுக்கு ரொம்பவே சின்ன வயசு, 20 years தானே ஆகுது. ரொம்பவே சின்ன வயசு. அதனால தான் அவளுக்கு ஓவராகவே வந்துட்டு ஸ்வெட் ஆகுது. அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை அவளுக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால தான் வந்து ரொம்பவே சொலங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுபா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஜிமினும் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஜிமின் வந்து இப்போ என்ன முடிவில் இருக்காருன்னா, அவங்களையும் விடக்கூடாது, அந்த குழந்தையும் விடக்கூடாது. நீங்கள் தங்கச்சி இல்லை, பயாலஜிக்கல் தங்கச்சி இல்லை, நீங்கள் அவருடைய மாமா பொண்ணு. ஸோ இந்த டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்காடா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அவருடைய மாமா பொண்ணு. உங்கள் அம்மா அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. அதனால் அம்மான்னு நீங்கள் கேட்கும்போது நான் தான் உங்களுடைய அம்மான்னு, ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு அவங்கள அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜிமின்கிட்டேயும் இது உன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அது புரிஞ்சிக்கக்கூடிய வயசு தான் அதுக்கு. ஜிமினுக்கு மாமா பொண்ணு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே ஜிமினுடைய அம்மா வந்துட்டு தங்கச்சின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறனால அவருமே உங்களை தங்கச்சியாக நினச்சிருப்பாரு. அப்போ நீங்கள் வளர தங்கச்சின்ற ஃபீல்ஸ் எப்படி வரும் இல்லைல்ல. மாமா பொண்ணுன்ற ஃபீல்ஸ் தான் அவளுக்குள்ளேயுமே வந்திருக்கு. இருந்தாலுமே தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டனால நீங்களுமே அண்ணான்னு கூப்பிட்டனால அவரும் வந்துட்டு உங்களை தங்கச்சியாக நினச்சிருப்பாரு. அப்படியே வந்துட்டு மதுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ மது கூட மேரேஜ் ஆனோடனே வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மது கூட ஹாப்பியாக தான் இருந்திருப்பார். இப்போ மது போனதை அவரால் ஏற்றுக்கவும் முடியலை. ஸோ மைண்ட் அப்செட்டாக இருக்கார். இருந்தாலுமே உங்களையும் விட முடியல. அப்படியே 2ஆம் கட்ட நிலையில் வந்து ஜிமின் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட தான் வராங்க 2 பேருமே. இப்போ உங்களை வந்து ஜிமின் கூப்பிட்றாரு, வா வீட்டுக்கு போகலான்ட்டு. இப்போ நீங்கள் அண்ணா என்னால் முடியலைண்ணா, என்ன தானே நடக்குதுங்க, இவர் என்னன்னா எதுவுமே பண்ணியும் விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, இன்றைக்கி 1 week கழிச்சு வர சொன்னார்ல அப்படின்னு அங்கே ஏசி ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே விறுவிறுத்து போயிட்டு ஃபேஸ் பூரா அப்படியே ஸ்வெட்டாகி நிற்கிது. ஜிமின் அவரோட ஹேண்ட்கர்ச்சிப்பை எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு தொடச்சி விட்டுட்ருக்காரு. இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னால் சுத்தமாக முடியலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியாக போயிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு இப்போ பிடிச்சி நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு, என்னால் முடியலை, எனக்கு ஓவராகவே மூச்சு வாங்குதுண்ணா, புரிஞ்சுக்கோங்கண்ணா, நான் பண்ண சொல்லுங்கண்ணா இவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது சுகாவை திருப்பியும் வந்து ஜிமின் பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடிஞ்சிட்ருக்கு ஜிமினுக்கு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களால் முடியல, அதாவது உங்களால் வேற ஓவராக வந்துட்டு முடியலை, இதை வேற அவர் கண்கூட பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ வந்துட்டு சுகா திருப்பியுமே அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ கேட்டுட்ருக்காரு. நீ என்ன ஐடியாவில் தான் இருக்க, அதாண்டா எனக்குமே தெரில, என்னன்னே தெரில, இது என்னோடய குழந்த, இதை வந்து அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது, அவளால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சொன்னங்கிறா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில,
என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கோ. என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணணும்னு எனக்கு தோணலையே. டேய், உன் பொண்டாட்டி உயிரோட இருந்து துரோகம் பண்ணால் அது தப்பு. உன் பொண்டாட்டி தான் செத்து போயிட்டாங்களே, அப்புறம் என்ன செய்ய சொல்கிற? இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கோ. இருந்தாலுமே அவள் என்னை அண்ணான்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. நீயே பார்த்தில, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்ருக்கா. என்னால் எப்படி இப்படிலாம் அவள்கிட்ட போயிட்டு எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா, எப்படியாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சொல்கிறாரு. இப்போ வேறு வழி இல்லை, உங்ககிட்ட உண்மையாக சொல்லியே ஆகணும்னு. இப்போ நேரம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான் ஜிமின் வராரு. இப்போ ஹாஸ்பிட்டல்லே வச்சு அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, எப்பாரு என்ன எப்பாரு நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு, இனிமேல் இந்த பிள்ளையை பெற்றுடு, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. நீங்கண்ணா அண்ணனா எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னாலலாம் முடியாது. இந்த மாதிரி வாழ்க்கையை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சுகா சார், தயவுசெய்து இதை டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவர்னா சுகானா ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின், அண்ணாவை எதுக்கு பார்க்குறீங்க? நான் தானே இங்கே பேசிகிட்டு இருக்கேல, நீங்கள் இதை டிஎம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் சுகா கேட்காம ஜிமினை தான் திருப்பி ரிப்பீட் பார்த்துட்ருக்காரு. ஜிமின் இப்போது உங்கள் ஃபேஸை அவர் பக்கம் திருப்பி, பருவேன்னு இங்கே பாரு, நீ என்னோட தங்கச்சி இல்லை, நீ என்னோட தங்கச்சி இல்லடி, நீ என்னோட மாமா பொண்ணு, நடந்தது நடந்துருச்சு சரியா? உனக்கு அம்மா கிடையாது, எங்கள் அம்மா உன்னோட உண்மையான அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்கு நான் அழுகையே வந்துச்சு. என்ன, உங்கள் அம்மா என்னோட உண்மையான அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஏன்னா இத்தனை நாள் உங்களுடைய உண்மையான அம்மா நினச்சி தான் நீங்களுமே இருந்திருப்பீங்க. இப்படி சொன்னால் உண்மையிலே உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சிக்கோங்க மிஸ். அப்படியே ஒரு பக்கம் அண்ணா கூட இப்படி இருந்துட்டோமேன்னு நினச்சி ஹெல்த்தி ஃபீலிங்கு, இன்னொரு பக்கம் இவங்க அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ நான் அம்மா அப்பா யாருமே இல்லாத அனாதையான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு இதை பார்க்கவே முடியல. இப்படி போயிட்டு நம்ம சொல்லிட்டோமேன்ற மாதிரி தான் அவருமே உங்களை காம் டவுன் பண்ணுறாரு. இங்கே பாரு ஓயன் அழுகாத, பேபிக்கு நல்லது கிடையாது, ஏற்கனவே உனக்கு ரொம்பவே முடியலடி, அழுகாதிரின்னு சொல்லிட்டு எவ்வளோ காம் டவுன் பண்ணுறாரு. நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலே அலறுது. அந்த லெவலுக்கு நீங்கள் அழுகுறீங்க. ஐயோ சுகானா, ஐயோ ஓயன் ஹாஸ்பிட்டல், தயவுசெய்து இப்படிலாம் அழுகாதுன்னு சொல்லிட்டு உங்களை காம் டவுன் பண்ணுறாங்க 2 பேருமே சேர்ந்துட்டு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ எனக்கு உண்மையிலே அம்மா அப்பா கிடையாதா? ஐயோ நான் ஒரு அனாதையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது ஜிமின்தா, உன்னை யார்டி அனாதண்டா, உன் புருஷன் இருக்கேன்டி, நான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாரு. நீங்கண்ணா இல்லை, நீங்கள் என்னோட அண்ணா, அம்மா என்னோட உண்மையான அம்மா தான், நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜிமின்னா, ஏன் இப்படி தேம்பாதடி, ஐயோ குழந்தைக்கு நல்லது கிடையாதுடி, என்னடி நீ இப்படி தேம்பி அழுகாதிரி, ஐயோ அழுகாதிரி ஓயனா, அழுகாதிரி தயவுசெய்து அழுகாதிரி. பாரு, நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ நீ அம்மா எங்கன்னா எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது, நான் தான் உன்னோட அம்மான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. பாரு, நீ என்னோட மாமா பொண்ணு தான், நடந்துச்சு, தயவுசெய்து இதை நீங்கள் ஏற்றுக்கோ, நீ பிள்ளைகளை பெற்றுடு, நம்ம பேபியை பெற்றுடு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருப்போண்டி போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கண்ணா என்னது ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கலாம்? இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க மதுவண்ணியை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லிட்டு ரூம்குள்ளெல்லாம் கதவை பூட்டிட்டு 1 மாதம்லாம் இருந்தீங்க, சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தீங்க, இப்போ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின்னா, ஆமாடி, ஆமாம் மதுவை மறக்க முடியல, அதுக்காண்டி உன்னையே எப்படி நான் சந்திக்க முடியும்? என்னால் தான் இப்படிலாம் உனக்காச்சு, எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்காதா? மது செத்து போன குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்தாலுமே உன்னை இப்படி பண்ணிகிட்ருக்கோமேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. ஒரு ஆம்பளடி, எந்த பக்கம் நிற்பேன்? என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, செத்து போயிட்டா, நீ தான் சொன்ன, உங்கள் ஒய்ஃபை நினச்சிட்டே சேடாக இருக்காதீங்க, தயவுசெய்து லைஃப்பில் மூவ் ஆனாங்க, கொஞ்சம் பிள்ளைகளுக்காண்டி மூவ் ஆனாங்க, நீ தாண்டி என்கிட்ட சொன்ன, நானுமே மூவ் ஆகிட்டேன். இப்போ உன்னை இப்படி என்னால் விட முடியல, என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, இப்போ உன்னையுமே என்னால் அப்படி விட முடியல, நீ இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, அதுதான் நானுமே சொல்கிறேன். நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுதுல, என்னால் முடியலன்னு உங்களுக்கு தெரியுதுல, என்னால் சுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியலண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அண்ணா கிடையாது உனக்கு, அண்ணா கிடையாது, நான் உனக்கு மாமா பையன்தான், நீ என்னை மாமானே கூப்பிடு, தயவுசெய்து இன்னொரு தடவை அண்ணேன்னு கூப்பிட்டு என்னை கொல்லாத அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கண்ணா அண்ணன் தான் கூப்பிட முடியும், மாமாலாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் கோபத்தில், யூ ஆர் நாட் மை சிஸ்டர், ஓகே,
யூ ஆர் நாட் மை சிஸ்டர், புரியுதாடி, புரியுதா, யூ ஆர் மை ஒய்ஃப், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள்னா ஏற்றுக்கவே மாட்டீங்க. இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அவங்களுக்கு ஓவராகவே ஸ்வெட் ஆகுது, ஓவராகவே மூச்சு வாங்குது. இப்போ சுகா கிட்ட தான் சொல்லி ஏதாச்சும் பண்ணுறா அவளுக்கு என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லி அவள் எமோஷ்னலாக நீ பண்ணாதடா ஜிமின்னு, அவளுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடும், தயவுசெய்து எமோஷ்னலாக க்ரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுகா சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஜிம்னு. இங்கே பாரு என்னைய பாருடி, என்னை பாடி என்ன இங்கே பாரு, ஏற்கனவே என் பொண்டாட்டி என் கூட இல்லை, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பிள்ளைகளை எப்படா வளர்க்க போகிறோம், சிங்கிளாக இருந்து எப்படா வளர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் சத்தியமாக பேலன்ஸ் பண்ண முடியலை, நீயுமே என்னை கொல்லாதடியோ என்ன, நீ எனக்கு தங்கச்சி இல்லடி, நீ என்னோட மாமா பொண்ணு சரியா, நீ என்னை அண்ணனா நினைக்கிறதுனால தான் உனக்கு என்னை பிடிக்கல, நீயுமே இப்படி வந்து அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நீ வந்துட்டு என்னை அண்ணனா நினைக்காம உன்னோட அம்மாவா நானே கண்டிப்பாக வந்துட்டு இதை நீ ஏற்றுக்குருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே ஜிமினை அண்ணன் தான் கூப்பிட்ருப்பீங்க, அதனால் வந்துட்டு உங்களுக்கு அண்ணனே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அண்ணன்ற மாதிரி தான் நீங்களுமே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு சுகா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, தயவுசெய்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, என்னால் சுத்தமாக முடியலை, தயவுசெய்து அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சுகா பண்ண மாட்றாரு. அப்போ நீங்கள் கோவத்தில் இருந்துச்சு, நீங்கள் பண்ண மாட்டீங்களா, சரி நானே பண்ணிக்கிறேன் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்கீங்க. இப்போ சுகாவும் அப்படியே ஜிமினும் தான் பின்னாடியே வராங்க. ஜிமின்னா தொத்திக்கிட்டே வராரு, நில்லடி ஓயனே தயவுசெய்து நில்லடின்னு சொல்லிட்டு தொத்திட்டே வராரு. அப்படியே ரோட்டில் நீங்கள் முன்னாடி ஓடுறீங்க, பின்னாடி அவர் ஓடி வராரு. அப்படியே அங்கே எல்லாருமே ரோட்டில் அவங்கள தான் உங்கள் 3 பேர்த்த சுகா அப்படியே ஜிமினுக்கு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காரு அவரோட டாக்டர் கோட்டோட. அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா டாக்டர் ரோட்டில் ஓடிட்டுருக்காருன்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிமின்னா கத்திக்கிட்டே வராரு, நில்லடி என்ன கத்திக்கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்களால் ஓடவும் இல்லை, அப்படியே போய்ட்டு ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டீங்க. ஜிமின் வந்து உங்ககிட்ட நின்றுட்டு, ஏன்டி இப்படி என்னைய சாவடிக்கிற, என்னால் முடியலை, இவ்வளோ கெஞ்சுறேன் அவங்ககிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட மனசே இறங்காதா இதான் சொல்கிறேல, மது செத்து போயிட்டா, மது உயிரோடு இல்லை, இப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா உனக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ என் பிள்ளைகளை பார்த்துக்கணும், இப்போது உன்னையும் நான் நல்லா பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கோ என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் மாட்டேன்றீங்க, இல்லை என்னால் சுத்தமாக முடியாது, தயவுசெய்து என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவருக்கு நீங்கள் அண்ணான்னு கூப்பிட இன்னுமே டென்ஷன் ஆகுது. இப்போ தானடி எவ்வளோ தூரம் படித்து சொல்கிறேன், நான் உன்னோட அண்ணா கிடையாது, உன்னோட மாமான்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்போ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால இப்போ வந்துட்டு நீங்கள் உன்னுடைய அண்ணா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலைன்னா அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருப்பீங்களா, நான் உன்னுடைய அண்ணா கிடையாதுன்னு? இத்தனை நாள் என்கிட்ட சொன்னீங்களா நீங்கள், நான் வந்து உன்னுடைய அண்ணா கிடையாது, உன்னுடைய மாமான்னு இத்தனை நாள் என்கிட்ட வந்து சொன்னீங்களா? இப்போ மட்டும் ஏன் வந்து சொல்கிறீங்க? ஆமாடி, ஆமாம், இத்தனை நாள் நான் அவங்ககிட்ட சொல்லலை, ஏன்னா வந்து சொல்லணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அம்மா வந்து அதுவும் எனக்கு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க, அவளுக்கு துரோகம் பண்ணணுன்னு எனக்கு தோணவே இல்லை, உங்ககிட்ட வந்து இதை சொல்லணுன்னு எனக்கு தோணவே இல்லை. இப்போ எதுக்கு சொன்னேன்னா, அந்த பேபியை நான் மானிட்டரில் பேபியை பார்த்தேன்டி, பேபி ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நான் மதுவுக்கு ஸ்கேன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்கேனை மானிட்டரில் நான் பார்த்ததில்ல. இப்போது உனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புது ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் நீ எனக்கு சொன்னில, எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு, உன்னோட ஸ்டொமக்கில் இயர்ஸை வச்சு நான் கேட்கும்போது அப்படியே வந்துட்டு என்னோடய பிள்ளைன்ற மாதிரியே எனக்கு தோணுச்சுடி. எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் உங்ககிட்ட கேட்டுட்ருக்காரு. நீங்கள்ண்ணா அதுக்காண்டி தான் நானுமே சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம், எனக்குலாம் சுத்தமாக உங்களை பிடிக்கல, உங்களை அண்ணன்ற மாதிரி மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ சொன்னால் கேட்க மாட்டாடா, இந்த மயிறு சொன்னால் கேட்க மாட்டா, நீ ஓவராகவே காண்டாக்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போது உங்களுக்கு ரொம்பவே முடியல, ரொம்பவே ஸ்வெட் ஆகுது. இப்போ அப்படியே உங்களை
அப்படியே துண்டுக்கிட்டா, அதாவது ஆட்டுக்குட்டியை தூக்குவாங்களே அது மாதிரி தான் தூக்கிட்டு மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் உங்களை தூக்கிட்டு நடக்கிறாரு. நீங்கன்னா அவரை நெஞ்சில் டேப் பண்ணிட்டே வரீங்க. என்னை விடுங்கண்ணா, என்னை விடுங்க, என்னை கீழே இறக்கி விடுங்கண்ணா, அவங்க கூட எங்கேயுமே வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சில் டேப் பண்ணிட்டு வரீங்க. இங்கே எல்லாருமே ரோட்டில் உங்களையும் ஜிமினியும் தான் பார்க்குறாங்க. பின்னாடி சுகா நடந்து விட்டு இருக்காரு. சுகானா திருத்தன்னு முழிச்சே நடக்கிறாரு. எல்லாருமே என்னடா இப்படி பார்க்குறாங்க, ஐயோ இவங்க என்னடா ரோட்லலாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சுகா பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ வண்டி கார்கிட்ட வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளில தான் கார் நின்றுருக்கும். காரில் இப்போ உங்களை உட்கார வச்சு சீட் பெல்ட்டை மாட்டி விட்டு மூடிட்டு உட்காரு சரியா, மூடிட்டு உட்காருண்டே அப்படின்னு இப்போ வந்து சொல்கிறாரு. நீங்களாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க, என்னை விடுங்க, நான் ஏன்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜிமின் வந்து உங்கள் லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு, இப்போ நீ வாயை திறந்தினா நீ என்னென்ன பேசுகிறியோ எல்லாத்துக்கும் இப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்டி என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் இப்படி சொன்னோன்னே நீங்களுமே அமைதியாக உட்காந்துட்டீங்க. அவருமே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு தான் கார் போகுது. நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னே காரை விட்டு வெளில இறங்க மாட்டேறீங்க. அவர் இறங்கடின்னு இருக்காரு, நீங்கள் இறங்கவே மாட்டேறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குற மையன் உங்களை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. இங்கே உங்கள் அம்மானா என்னதானே நடக்குது, என்னடா அவளை இப்படி தூக்கிட்டு வர மா, என் பொண்டாட்டியை நான் எப்படினாலும் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அம்மானா என்ன அது, என்னோட தங்கச்சியை போயிட்டு மா, நம்ம தங்கச்சி, நான் தங்கச்சி வேணா, என்னோட தங்கச்சியா, என் கூட பிறந்த தங்கச்சியா, இல்லைல்ல என்னோட தம்பி பொண்ணு தானே, அப்புறம் என்ன தங்கச்சி, மா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வந்து மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்டையும் சொல்லிடுறாரு. உங்கள் அம்மானா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏண்டா நினச்சேன் ஒரு மாதிரியாக இருக்கும் போதே வாமிட்டாக எடுக்கும் போதே நான் நினச்சேன்டா ஏதோ வியாடாக தெரியுதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் வத்திட்டு இருக்காங்க. நீங்கன்னா ஜிமினை போட்டு அடிக்கிறீங்க. எதுக்கு என் லைஃப்பை நாசம் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு தான் என் லைஃப்பை நாசம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல அவங்க என்னை தப்பாக நினைக்கிறாங்க பாருங்க அண்ணா, ஏன் அண்ணா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நடந்தது எல்லாமே நடந்துருச்சு, உன்னை என்னால் விட முடியாது, உன்னை என்னால் தண்டிக்க முடியாது, நீ என்னடி தப்பு செஞ்ச, உன்னை எப்படி நான் தண்டிப்பேன், நீயே சொல்லிட்டே நீயே சொல்லு இப்படி உன்னை தண்டிப்பேன். உனக்கும் எனக்கும் இந்த குழந்தை ஃபர்ஸ்ட்டு குழந்தை நான் அபார்ட் பண்ணால் அது ரொம்ப பாவம், இப்படி என்னால் பண்ண வைக்க முடியும், ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் உன்னைய தொட்டு, இப்போது உன் வயிற்றுல இந்த குழந்தைய கொடுத்துட்டு அதை அவாய்ட் பண்ணால் அது பெரிய பாவம்டி, இந்த பாவத்தை செய்கிறதுக்கு என்னால் முடியாதுடி முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் துரோகமே பண்ணல, இப்போ என் பொண்டாட்டியும் உயிரோடு இருந்திருந்தானா கண்டிப்பாக அவகிட்ட இந்த விஷயத்த கில்ட்டி ஃபீலிங்லேயே நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். அது சொல்லலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி விஜய் வந்து வீட்டில் வந்து பேச வரும்போது கொஞ்சம் வந்துட்டு மது மயக்கம் போட்டு விழுகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒயன் வந்து கன்சீவாக இருக்கா, இதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு அவகிட்ட போய்ட்டு ஆஜராயிருப்பேன். அவள் அதுக்கப்புறம் என்னை விட்டு டிவோர்ஸு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருந்தாலுமே கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நீயும் மதுவும் தான் சிங்கிளாக இருந்திருப்பீங்க, சிங்கிள் மாமா இருந்திருப்பீங்க. அவள் ஒரு பக்கம் சிங்கிள் மாமா இருந்திருப்பா, நீ ஒரு பக்கம் சிங்கிள் மாமா இருந்திருப்ப. ஆனால் அதெல்லாம் நீயெல்லாம் சாக வேணாம் ஜிமினு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் செத்து போயிட்டா, என்னை விட்டு அவள் போயிட்டா. இப்போ நான் குழந்தைகள பார்க்குறதா, உன்னைய பார்க்குறதா, குழந்த மயிறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க உன்னைய பார்க்குறதா, இல்லை குழந்தைகள பார்க்குறதா, எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் இப்படி முழிச்சிட்டு நிற்கிறேன், என்னைய விட்டு அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிமின் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா மரியாதையாக என் கையை விடுங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு, டேய் ஜிமினி என்ன தானே இங்கே நடந்துகிட்ருக்குமா, நான் நடந்துகிட்ருக்குண்ணா, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. இப்போ அம்மா என்னடா இப்படிலாம் கத்திகிட்ருக்கம்மா, இப்போ வயிற்றுல குழந்தை வளருதுமா, அது என்னோட பிள்ளைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உங்கள் அவ்வளோதான், ஜிமினோட அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. ஜிமினுக்கு நெக்ஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டு தான் உங்கள் அப்பா கிட்ட, அதாவது வந்து உங்கள் மாமா, அது வந்து அப்பா கிடையாது உங்கள் மாமா, மாமானா ஜிமினோடைய அப்பா, மாமனார், அந்த மாதிரி
ஓகேவா? இப்போ வந்து ஜிமினோட அப்பா கிட்ட பனிஷ்மெண்ட்டு தான். அப்படியே அவர் அந்த பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்டை வச்சு ஜிமினை அடி அடின்னு அடிக்கிறாரு. சரியான அடி. ஆர்மிஸ் நீங்கள் ஜிமினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஜிமினுக்கு அடி அடி அடின்னு விழுகுது. அப்படியே உங்கள் மாமன், அதாவது உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவா உங்கள் மாமனாரா? மாமனார் இதே வச்சுக்கிறோம், அவ்வளோதான். தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, உண்மை தெரிஞ்சிருச்சு. உங்கள் மாமனார். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் மாமனார் அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு அப்படியே வந்துட்டு பெல்ட்டை வச்சு அடி விழுகுது. ஜிமினுக்கு வலி தாங்க முடியல. அவருக்கு ஏற்கனவே வந்துட்டு ரொம்பவே முடியலை. ஏன்னா வந்து ரொம்பவே சாப்பிடாம வேற இருந்திருப்பாரு. அதில் அவர் ரொம்ப ஒல்லியாக வேற இருந்திருப்பாரு. அதனால் அவரால் அந்த பெயினை தாங்க முடியல. அவர் அப்படியே இப்போ வந்துட்டு கீழே கை வச்சு அப்படியே ஹேண்டை வச்சு தாங்கிக்கிட்டே இப்போ அடி வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்குமே முடியலை, பெயினாக தான் இருக்குது. ஜிமின் அடி வாங்குறத பார்த்தா உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்? உங்கள் வாழ்க்கையும் இப்படி நாசமாக போயிடுச்சு, அவர் வாழ்க்கையும் இப்படி நாசமாக போயிடுச்சு. இது எல்லாம் தான் ரிசீவ் பண்ண வேலையால். நீங்கள் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ண ஒரு நாளோட ட்ரிங்க்கால் தான் இப்படி வந்துட்டு இப்படிலாம் ஆயிடுச்சு. நீங்களுமே வந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. ஜிமின் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியல. பிள்ளைங்க வேற எங்கிட்ட அழுதுட்டு இருக்குங்க. தாத்தா 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 பாவ விடுங்க தாத்தா, பாவ விடுங்க தாத்தான்னு தேம்பி அழுகுதுங்க. ஆனால் வந்துட்டு இப்படியே ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு உங்கள் மாமனாருக்கு ரொம்பவே ஜிமின் மேலே கோவம். அதனால் போட்டு அடிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் போயிட்டு பப்பாப்பா விட்டுருங்கப்பா, விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, இதுக்கு மேலே அடிக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, அது வந்து விடுங்கப்பா, விடுங்க, இதுக்கு மேலே பாருங்கள் குழந்தைகளும் அழுகுதுங்க. நான் பண்ண சொல்கிறீங்க, எம்எல்ஏயும் தான் தப்பு இருக்குது, அதனால தான் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, அழுகாதடா என்ன, அழுகாத, நீ அழுகாத, சரியா? உனக்கு நான் இருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் பாரு, என்கிட்ட வந்து மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜிமினை அப்படியே ஒரு மாயம் வெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எம்எல்ஏயும் தான் தப்பு இருக்காம்மா, எம்எல்ஏயும் தான் தப்பு இருக்கு, நீ மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. சரி இல்லைடா நீலாம் மன்னிப்பு கேட்க வேணாம், குழந்தைய நல்லாவே பார்த்துக்கோ. மது இல்லை, இப்போ வந்துட்டு வைசியும் ஜெயந்தியும் நம்ம தான் பார்த்துக்கணும். இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து நல்லாவே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க. பாரு, எனக்கு அம்மா அப்பா இல்லை தான், இருந்தாலுமே நான் உனக்கு அம்மா தான், ஓகேவா? மாமியார் மறு அம்மா தான், ஓகேவா? அப்படின்னே நினச்சிக்கோ. நீ எனக்கு வந்து ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கோடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜிமின் கூட ஹாப்பியாக இந்த குழந்தைய பெற்றுட்டு அப்படியே நீங்கள் 3 குழந்தையோட நீ வந்துட்டு இது வந்து மதுவோட குழந்தை அப்படின்னு நினைக்காத. இது வந்து இது 2மே உன்னோட குழந்தைங்க அப்படின்னு நினச்சிக்கோ. ஜிமினை வந்து உன்னோட ஹஸ்பண்டு, உன்னோட மாமா அப்படின்னு நினச்சிக்கோ. நீ அவனை அண்ணன்ற இதெல்லாம் நினைக்காத. அவன் வந்து உனக்கு அண்ணனுமே கிடையாது, உன்னோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களுமே சரி, இதுக்கு மேலே வந்துட்டு வீட்டுக்குமே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் முடியலை, எனக்கு ஓவராகவே ஸ்வெட் ஆகுது, என்னால் என்னையவே பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடில அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வேணாம்மா, என்னால் முடியலை, பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. லூஸு, பேலன்ஸ் பண்ண முடியலனா அதுக்காண்டி என்ன பண்ணுறது? இப்படி தான் இருக்கும். இப்போ தானே 3 மந்த் ஆகுது, இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமினோட அம்மா வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஓவராகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு ஓவராகவே முடியலை. ஜிமினை பார்க்க கூட மாட்றீங்க. இப்போ வந்துட்டு ஜிமினை உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, கதவு உள்ள டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே தான் தூங்கிட்டுருக்கீங்க. வந்து ஜிம்மி டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. சாப்பிட்றி ஒயனை, கதவை திறடி ஒயனை, ஒயனு கதவை திறடின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்ருக்காரு. நீங்கள் திறக்கவே மாட்றீங்க. நீங்கள் ரூம்குள்ளே தான் இருக்கீங்க, திறக்க மாட்றீங்க. அவர் ஃபேஸை கூட நீங்கள் பார்க்க மாட்றீங்க. அப்படியே வந்துட்டு இப்படியே தான் ஸ்கிப் ஆகிட்டே போகுது டேஸுமே. நீங்கள் குழந்தைங்க கூடலாம் நல்லா பேசுகிறீங்க, சிரித்து பேசுகிறீங்க, அப்படியே வந்துட்டு ஒரு அம்மா ஃபீலை வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் வந்துட்டு ஜிமினை வந்து இன்னும் நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை. ஜிமினுக்கு இது ஓவராகவே பெயினாக இருக்குது. இந்த மயிறு எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசுகிறா, இந்த மட்டும் இப்படி பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஜிமினுக்கு ஓவராகவே டென்ஷன் ஆகுது. இந்த மயத்துக்கு என்னத்தை தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்குமே தெரில. இதுக்கு தான் அவெல்லாம் இப்படிலாம் இருக்காளோ எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிப்ரெஷனில் மனுஷன் இருக்கார். ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசவே மாட்றீங்க. நார்மலாக இருக்கும்போது கூட நல்லா பேசுனீங்க, இப்போ அவர்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்றீங்க.
இப்படியே வந்துட்டு இப்படியே தான் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட பேச வராரு, நீங்கள் அவரை ஓவராகவே இக்னோர் பண்ணுறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. உங்கள் ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டி, ஏய் என்னடி என்ன பெரியவளா நீ, மயிரா நீ, மயிரா எப்போ பார்த்தாலும் என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க, என்னடி நினச்சிட்ருக்க நீ, என்ன நினச்சிட்ருக்க? ஐயோ அண்ணா கையை விடுங்க. ஏய் அண்ணான்னு கூப்பிடாதடி, மாமாடி. நான் இத்தனை நாள் உங்களை அண்ணான்னு தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். இத்தனை நாள் அண்ணான்னு கூப்பிட்டேன். இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. இப்போ நான் உன் மாமா தானே, மாமான்னு கூப்பிட்றீ. ஐயோ எனக்கு அப்படி கூப்பிட வர மாட்டேங்குது. நீங்கள் ஹேண்டை விடுங்க. ஏய் என்னடி சொல்லிகிட்டே இருக்கேன், ஓவராக போட்டுட்ருக்க. சீன் மயிர் போடுறியாடி, என்னை இக்னோர் பண்ணுற. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? ஹேரெல்லாம் வளர்த்து மூஞ்சியெல்லாம் பார்க்கவே உங்களை சகிக்கலை. தயவு செய்து போயிட்டு சேவ் பண்ணிட்டு வாங்க போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிங்க. இப்போ அவர் உங்கள் கன்னத்துலேயே சத்துன்னு அடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை அண்ணே அப்படின்னு கூப்பிட்டேன், மயிறு கன்னத்தை பேத்துருவேண்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு நீ அடிச்சிங்க, எதுக்கு அடிச்சிங்க, இப்போ ஏன் தடி அடிக்கிறீங்க? இந்த பிள்ளையை பித்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தேனா நீ அடித்து நீங்கள் கொண்டுருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஆமாடி, ஆமாம் அடிப்பே. நீ அண்ணனை கூப்பிட்டேனா டெய்லி உனக்கு அடி விழுகுண்டி, அடி விழுகும். இந்த அண்ணனை இந்த மாமாவை நீ எப்படி பார்த்துருக்க? வெள்ளை பாசம் வச்சு தானே பார்த்துருக்க. உன்னை அடித்து உன்னைய வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ பார்த்தது இல்லைல்ல. இனிமேல் நீ என்னை அண்ணனை கூப்பிட்டேன்னு வை, டெய்லியும் உனக்கு அடி விழுகும், அடி விழுகும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா என்னது? ஆமாடி, கிஸ்ஸால் அடி வாங்குவேன். டெய்லியும் நீ எத்தனை தடவை அண்ணன்னு கூப்பிட்றியோ அத்தனை தடவையும் உன் பாடி ஃபுல்லாக கிஸ் அடி விழுகும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள்னா சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிமின் தான் என்னமோ புதுசாக மேடம் ஸ்லிப்பிக்கிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி அவளுக்கு எனக்கும் எல்லாமே நடந்துருச்சு. நடந்தது கூட எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்குது, நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட நான் திரும்பி படுத்தேன். அவளோடைய லிப்பும் என்னோட லிப்பும் ஒராவே உரசிக்கிட்டு இருந்துச்சு. மெல்ட் ஆகிட்டேன் லிப்ஸ் கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டேன்டி ஓயனே, விழுந்துட்டேன். இனிமே நீங்கள் எத்தனை தடவை அண்ணன்னு கூப்பிட்றியோ இப்போலாம் நீ என்கிட்ட கிஸ்ஸால் அடி வாங்க வேண்டிய ஓயனே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இப்போ வந்துட்டு அப்படியே ஜிம்மி நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே உங்களுக்கு இப்படியே தான் டேஸு ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அவரை ஓவராகவே இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை பார்க்கக்கூட மாட்டேறீங்க, அவரை பார்க்கவே மாட்டேறீங்க, அவர்கிட்ட பேசவே மாட்டேறீங்க. அவரை ஓவராக வந்துட்டு நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் என்னடி என்னையை இக்னோர் பண்ணுற, எதுக்குடி என்னையை இக்னோர் பண்ணுற, கிட்ட பேசுடி, என்னடி நம்ம பிள்ளைடி, என்னடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நம்ம பிள்ளைன்னு சொல்லாதீங்கண்ணா, இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து நீங்கள் அண்ணான்னு சொன்னோன்னே உங்களை இப்படி கிஸ் பண்ணுறாரு. ஐயோ இன்னும் அப்படியே அண்ணான்னு சொல்லனா அவர் வந்து உங்கள் ஹெட்டை இழுத்து இப்போ வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் ஸ்டொமக் பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவர் அவ்வளோதான் பிரேக் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஸ்டொமக்கில் ஹேண்ட் வச்சுட்டு என்னாச்சு ஓ எனக்கு வயிற்று வலிக்குதுண்ணா அப்படின்றீங்க. இப்போது அண்ணான்னு கூப்பிடாதடி, கடிச்சு வச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்கள் பெட்டில் தான் உட்கார வச்சுட்டு இரு நான் போயிட்டு கசாயம் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஏன்னா அதெல்லாம் வேணாம் எனக்குலாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ இக்னோர் பண்ணினா சாவடிச்சிருவேண்டி மயிறு உன்னைய அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு அப்படியே வந்து கசாயம் போட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்படியே நீங்களுமே வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. இங்கே பாரு, இதை குடிச்சிட்டு ஒழுங்காக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் போயிடுறாரு வெளியே. இப்போது வைஷுவும் ஜெயந்தும் தான் உங்ககிட்ட வந்துட்டு ஆண்டி எங்களுக்கு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்து படுத்து கிடக்குதுங்க. இப்போ நீங்களுமே வந்து பசங்களுக்கு ஸ்டோரி இப்போ சொல்லி அப்படியே வந்து அதுகளுமே உங்கள் கூடயே சேர்ந்து தூங்கிடுதுங்க. இப்போ ஜிம்மின் தான் சரியான ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்போ ரூம்குள்ளே வராரு, அதாவது வீட்டுக்குள்ளே வராரு. சரியான போது அவர் அப்படியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு இந்த ஒயன் டஸ்ஸு மயிறு இக்னோர் பண்ணிட்டே இருக்கா. என் பொண்டாட்டி கூட என்னை இது வரைக்கும் இக்னோர் பண்ணதில்ல, இந்த மயிறு என்னை ஓவராகவே இக்னோர் பண்ணுறா. நான் அவ்வளோ பெரிய மயிரான்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே அப்படியே படிக்கட்டி தள்ளாடிக்கிட்டே ஏறி வராரு. அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. நாங்கள் பிள்ளைங்க இல்லை, பிள்ளைகளை காணோம், எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவங்க ரூமுக்கு தான் வராரு. இங்கே தான் வந்துட்டு 3 பேருமே தூங்கிட்டுருக்கீங்க. ஓ இவங்க கூட தூங்கிட்டுருக்காளா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்கள் அண்ணா ஏய் அண்ணான்னு சொல்ல இதில் தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அவர் பேசும்போது ட்ரங்க் ஸ்மெல் உங்களுக்கு அடிக்குது. இவர் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு உங்களுக்குமே புரிஞ்சு இப்போ பேசினா குழந்தைங்க முழிச்சுக்கிருவாங்க. அதனாலுமே நீங்களுமே அமைதியாக இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. போய்ட்டு அப்படியே உங்களை படுக்க வைக்கிறாரு. இப்போ படுக்க வச்சுட்டு ஏன்னா என்ன இக்னோர் பண்ணுற என்னையே பிடிக்கலையா அண்ணான்றதுலேருந்து நீ மறவே மாட்டியாடி மறவே மாட்டியா உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா அவனுக்கு பாவமாக தெரியலையாடி பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாரு. அழுதுகிட்டே வந்து உங்களுக்குலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பேக் கிஸ் பண்ணுறி. ஐயோ என் ஒய்ஃப் ஞாபகமாக வருதுடி அது ஞாபகமாக வருதுடி எனக்கு. எப்படி இப்படி சாவடிக்கிறீங்க என்னைய? அவள் செத்து போய் என்னை சாவடிக்கிறா. நீ உயிரோடு இருந்துட்டு என்னை சாவடிக்கிற. எப்படி சாவடிக்கிறீங்க? அவள் செத்து போய் எனக்கு ஞாபகத்தில் வந்து என்னை சாவடிக்கிறா. அவளை பற்றி நினச்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் நீ கூடயே இருந்துட்டு என்கிட்ட பேச மாட்ற எனக்கு ஓரா வேணா இருக்குடியோ வேணா இருக்கு. தயவுசெய்து எனக்கு பேக் கிஸ் பண்ணு தயவுசெய்து பேக் கிஸ் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்குள்ள கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களுமே ஐயோ எனக்கு உங்களுடைய மீசை டாடியெல்லாம் தாடியெல்லாம் எனக்கு வந்து குத்துது ஜிமின். ப்ளீஸ் என்னை விடுங்க. இதையாவது சேவ் பண்ணுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னடி நான் பேசுகிறேன் வயிற்றில் நம்ம பிள்ளை இருக்குடி நம்ம பிள்ளை. அப்புறம் எப்படி நான் முடி வெட்டுவேன் எப்படியும் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிடுவேன். என்னடி பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியலை என்னான்னு சொல்லி கேட்குறீங்க. மாசமாக இருக்க நான் எப்படி முடி வெட்டுவேன்? நான் எப்படி சேவ் பண்ணுவேன்? அப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. பொண்டாட்டி மாசமாக இருக்கும்போது புருஷங்காரே இப்படிலாம் வந்துட்டு முடி வெட்டக்கூடாது சேவ் பண்ணக்கூடாது. புரியுதா? அதனால தான் இப்படி இருக்கேன். ஏடி இது உனக்கு பிடிக்கலையா? இந்த லுக்கு உனக்கு பிடிக்கலையாடி? மதுக்கெலாம் இந்த லுக்கு ரொம்பவே பிடிக்கும்டி. கிட்ட சொல்லுவா இனிமே சேவ் பண்ணாதீங்க பேருங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது என்கிட்ட சொல்லுவா. உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு வந்துட்டு இப்போ வந்து ஜிம்மின் உங்ககிட்ட கேட்டுட்ருக்காரு போதையிலேயே. நீங்கள்னா என்னத்த சொல்லுவீங்க? இதுக்கு மேலே உங்களால் என்ன சொல்ல முடியும்? அவர் தான் போதையில் இருக்கார் எதுவுமே கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களுமே அமைதியாக இருக்கீங்க. வந்துட்டு அப்படியே அவருக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடியுது. அப்படியே உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. இது வந்து ரொம்பவே எமோஷ்னலாக 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் இப்போ கிஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஹேண்டை இப்போ வந்துட்டு கீழே கொண்டு போயிட்டுருக்காரு. அப்படியே அவர் கீழே இன்னர்வேர் கிட்டே கொண்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் ஹேண்டை அப்படியே பிடிக்கிறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை தட்டி விட்டு திருப்பியுமே உங்கள் இன்னர்வேர் கிட்டே போயிட்டு உங்கள் இன்னரை வந்து லைட்டாக அவுக்குறாரு. நீங்கள் அவருக்கு ஹேண்டை பிடிச்சிட்டு ஜிமி என்ன பண்ணுறீங்க? ஜிமி என்ன பண்ணுறீங்க என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் ஹேண்டை எடுத்து விட்டுட்டு உங்கள் இன்னர் வேற லைட்டாக அவுக்குறாரு. உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவுக்குறாரு. நீங்கண்ணா வயிற்றில் பேபி இருக்குது என்ன ஜிம்மின் பண்ணுறீங்க? என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அந்த பேபியவே மறந்துட்டார். ட்ரங்கில் மறந்துட்டு உங்கள் என்ன சமைத்துட்டு அப்படியே உங்களை நல்லாவே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கண்ணா ஐயோ ஜிம்மி பேபி இருக்குது தயவுசெய்து ஐயோ ஜிமின் அவர் சீஸில் தட்டுறீங்க. ஜிமின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டிகிட்ருக்கீங்க. அவருக்கு வந்து உங்கள் இன்னர் வேறு அவுத்துட்ருக்காரு. உங்களுக்குன்னா ஐயோ ஒரு எப்படி தான் நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக அவங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம் இப்படின்னே நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் வந்து இப்போ வின்னர் வேறையும் அவுத்துட்டு இப்போ அப்படியே அவங்கள பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட இழுத்து இப்போது அவர் உங்கள் மேலே வந்துட்டு ஓவர் ஆகுறாரு.
நீங்கண்ணா ஐயோ ஜிமின் 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 இப்படின்னே சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கீங்க, இப்போ சீஸை தட்டுறீங்க. இப்போ தான் மனுஷன் என் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. முடியும் என்ன ஐயோ பேபி இருக்குது பேபி இருக்குது பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. இப்போ தான் மனுஷன் எனக்கு செய்யவே வந்துச்சு. ஐயோ ஐயோ அமலன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே இருந்து கீழே போயிட்டு படுத்துட்டு ஐயோ பேபி பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஸ்டொமக்கில் போயிட்டு அப்படியே வந்துட்டு பேபிக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டொமக்கை அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு, அதாவது தடவி கொடுக்குறாரு. பேபி ரொம்பவே சேஃபாக இருக்காடி, சேஃபாக இருக்கா பேபி, சேஃபாக இருக்கா அடி, என்னடி பொண்ணு பிறக்குமா பையன் பிறக்குமா என்னடி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கடவுளா எனக்கு தெரியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டேலடி, நீ ஏற்றுக்கிட்டேல, உங்களை ஏற்றுக்கிட்டேன்னு நான் எப்போ சொன்னேன்? என்னடி அழுதுருவேண்டி வேண அழுகுங்க, எனக்கு என்ன வேணாண்டி வேண, நான் பாவண்டி ரொம்பவே பாவண்டி, முதல்ல இல்லாமல் கஷ்டப்படுறேன், இப்போ நீ இல்லாமல் கஷ்டப்படுறேன்டி, தயவுசெய்து என்னை இக்னோர் பண்ணாதடி, எனக்கு ஓவர் பெயினாக இருக்குடி, நீ மன்னிச்சுக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நீங்கள் ஐயோ ஒரு குழந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க, இங்கேருந்து போங்க. இது ரூமில் தாண்டி நீ படுத்து கிடக்க. ஆமாம் சரி அப்போ நான் போகிறேன்னு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, அப்படியே அவங்கள பிடிச்சி படுக்க போட்டு சரி மேக்கோர்ஸ்லாம் வேணாம் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுத்து இப்போ கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்களுமே வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், 2 பேருமே சேர்ந்துட்டிங்கடா ஆர்மிஸ். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே எல்லாத்தையும் பார்த்து ஜிமின் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு குழந்தைகளையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, ஏன்னா நீங்கள் தான் கன்சீவாக இருக்கீங்க, உங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு பிள்ளைங்களையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அண்ட் வந்துட்டு உங்களையுமே அவர் தான் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்க. அவர் உங்களை விழுந்து பார்த்துட்ருக்காரு மனுஷன். இப்போ அப்படியே அவருக்கு ஓவராகவே தாடி இந்த மாதிரிலாம் வளர்ந்து ஓவராகவே முடியெல்லாம் வளர்ந்து அப்படியே ஒரு வியர்டாக இருக்கார். இருந்தாலுமே அவர் அந்த இதுலேயும் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு பசங்களாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கார் மனுஷன். அப்படியேங்கிற பார்த்துட்டே இருக்கீங்க. உண்மையிலேயே மாமா உங்களுக்கு இந்த ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதுதான் வந்துட்டு அக்காவுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க. ஜிமினுமே வைக்கப்பட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. இப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த டெலிவரி டேட்டும் வருது, உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்பவே கத்திகிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமினு அப்படியே உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க, ரொம்பவே கத்திகிட்ருக்கீங்க. இப்போது டாக்டர் அதாவது சுகா தான் வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜிமினை உள்ள கூப்பிட்டு நிற்க சொல்கிறாரு. ஜிமினுமே உள்ள வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ சுகா சொல்கிறாரு, ஒய்ஃபை சிரப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜிமின் உங்களை சேரப் பண்ணிகிட்ருக்காரு, நீங்களுமே புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இல்லை, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு ஓவராகவே ஸ்வெட் ஆகுது, ஓவராகவே வந்து மூச்சு வாங்குது. இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணுறீங்க. இங்கே வெளியே உங்கள் அம்மா ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது உங்கள் மாமனார் அண்ட் மாமியார் 2 பேருமே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்கன்னா ஐயோ ஆன்ட்டிக்கு என்னாச்சு அப்படின்னே சொல்லிகிட்ருக்குதுங்க. இப்போது உங்கள் அம்மா அதாவது வந்து ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு, ஆன்ட்டி கிடையாதுடா, அது உன்னோட அம்மா, உனக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ என்ன பாப்பா வேணுமோ அவங்க அதை வந்து பெற்று கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே வந்துட்டு குழந்தைகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா, அவங்க எனக்கு அம்மாவா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்குதுங்க. அப்படியே வந்துட்டு உங்களுடைய ஜிமினுடைய அம்மாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவ்வளோதான், அதனால் ரொம்பவே முடியலை, ப்ரீத்லெஸ் ஆகுது. ஜிமின் சேரப் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பேபி இருக்குடி இல்லாண்டி இங்கிறத லைட்டாக புஷ் பண்ணு வேணாண்டி வேணாம் பயங்கராதன்னு சொல்லிட்டு ஜீஸை தட்டிக்கிட்டே இருக்காது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக பேலன்ஸ் பண்ணவே முடியல. இப்போ உங்கள் மாமா பார்த்து முடியல வேணாம் என்னை விட்டுருங்க என்னால் புஷ் பண்ண முடியல, எனக்கு ஓவராகவே டயர்டாக இருக்கு மாமா, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நேராக ஜிமினை அவரோடைய ஃபேஸை உங்கள் ஃபேஸ்க்கு நேராக கொண்டு வந்துட்டு என்னை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் ஃபேஸில் வைக்கிறாரு.
ஃபேஸில் வச்சு என் ஃபேஸை நல்லா கட் பண்ணிக்கோ, என் ஃபேஸே நல்லா பாரு, ஃபேஸை பார்த்துட்டு நீ அப்படியே வந்துட்டு புஷ் பண்ணு கண்டிப்பாக உன்னால் முடியும், புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட் எடுத்து ஜிமினோட ஃபேஸை ஹப் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஒரு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடிஞ்சிட்ருக்கு. ரொம்பவே பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை இந்த நிலமையில அவரால் பார்க்கவே முடியல. அப்படியே நீங்கள் ரொம்பவே கத்திக்கிட்டு நீங்கள் புஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் வலி தாங்க முடியல. உங்கள் மாமாட்ட மாமா என்னால் முடியலை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே அவருக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வடிஞ்சிட்டே இருக்குது. அது புறாமே உங்கள் ஃபேஸில் தான் விழுந்துட்டுருக்கு. அப்படியே நீங்கள் அவரோட ஐஸில் டியர்ஸை தொடச்சி விட்டு என்னால் முடியலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நீங்கள் மயங்கிட்டீங்க. இப்போ நான் சுகாவுக்கு ஒன்றுமே புரியலை, அப்படியே ஜிமினுக்குமே ஒன்றுமே புரியலை. இப்போ உங்களை சீஸை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேபி இருக்குடி எந்திரின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸை தட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நீங்கள் சுத்தமாக மயங்கிட்டீங்க. சுகா கிட்ட கேட்குறாரு, என்னடா ஆச்சு? அவள் மயங்கிட்டாடா, அவள் வந்து முழிச்சிட்டு இருக்கணும்டா, பேபியை வெளில எடுக்கணும்டா, எப்படா வெளில எடுக்க முடியும்? வேறு எதுவும் பண்ண முடியாதா? ஆப்ரேஷன் பண்ண முடியாதா? இவள் சும்மாவே வீக்காக இருக்கா, இவளுக்கு எப்படா ஆப்ரேஷன் பண்ண முடியும்? பண்ண முடியாதுடா, அவளை எழுப்புடான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சுகா சொல்லிகிட்டு இருக்காரு. ஜிமின்னா அவங்க சீஸை தட்டிகிட்டு இருக்காரு. ஒயினு எந்திரி ஒயினு, பேபி இருக்குடி, எந்திரின்னு சொல்லிட்டு அவங்க சீஸை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான் நீங்கள் எந்திரிக்கவே இல்லைடா ஆர்மி. அப்படியே ரொம்பவே மயக்கத்தில் இருக்கீங்க. ஜிமினுக்குனா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்காரு. அப்படியே மது விட்டுட்டு போயிட்டாடி, நீ தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிடாத, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், தயவுசெய்து எந்திரடி, பிள்ளைங்க இருக்காங்கடி, ஒரு பேபி வந்துடும், ஒரு பேபி பாய் இல்லைன்னா பேபி கேர்ள் ஏதாச்சும் ஒன்று வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடி. 2 பிள்ளைங்க இருக்காங்கடி, எந்திரி, நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கடி, அடியே எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் உங்களை விழுக்கிக்கிட்டே இருக்காரு, உங்கள் சேஸை தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்கடி, எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னது அவங்க காதில் விழுந்துருச்சு. இப்போ அப்படியே நீங்களுமே லைட்டாக முழிச்சிட்டு 2 பிள்ளைங்க இருக்காங்களா, எங்கே இருக்காங்க? என்னடி இப்போ என் பிள்ளைங்க உனக்கு பிள்ளைங்க இல்லையா? அது நம்ம பிள்ளைங்கடி, வெளில 2வும் ஐயோ தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்துடும்னு சொல்லிட்டு ஆசையில் நின்றுட்டு இருக்குதுக்கடி. அது ஆசையில் மண்ணலி போட்டுறாதடி, லைட்டாக புஷ் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேர பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே என்னோட குழந்தைகளா, இது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. ஆமாம், அது வந்துட்டு நம்மளோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாரு. சொன்னோன்னே இப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே புஷ் பண்ணுறீங்க, அப்படியே வந்து பேபி பிறந்துருச்சு. அப்படியே நீங்கள் பேபி பிறந்தோடனே நீங்கள் அவ்வளோதான் மயங்கிட்டீங்க. உங்களால் அந்த புஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனர்ஜியாக இருந்திருக்கும். புஷ் பண்ணிவிட்டு அப்படியே பேபி பிறந்தது. அது சரியான கத்துது, அப்படியே ஹாஸ்பிட்டலே அலறுது. அதாவது நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கன்னு எந்த லெவலுக்கு கத்துனீங்களோ, ஹாஸ்பிட்டல் அலறிச்சோ அதே மாதிரி இப்போ பேபி கத்துது. சுகானா, உன் பொண்டாட்டியும் இப்படி தான் கத்துறா, உன் பிள்ளையும் இப்படி தான் கத்துது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. அப்படியே வந்துட்டு ஜிமின்னு பேபி கையில் வாங்குறாரு. பேபிக்கு மேல்புறம் பிளட்டாக இருக்குது. என்னடா இப்படி இருக்குது, இனிமேல் தானே வாஷ் பண்ணணும் கொடுறான்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கி நர்ஸுக்கிட்ட தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு நர்ஸுக்கிட்ட கொடுத்து வாஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நர்ஸும் போயிட்டு வாஷ் பண்ணி கொண்டு வந்து ஜிமின் கையில் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் வாங்கிட்டு அப்படியே கிஸ் கொடுக்குறாரு குழந்தைக்கு. அப்படியே அங்கே குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது, ஜிமின் கொடுத்துட்டே இருக்காரு, கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அவங்க அம்மா தான், எப்போ பார்த்தாலும் என் யாரையாவது அழுக வச்சிட்டே இருப்பியா, ஏடா இப்படி பண்ணிகிட்ருக்க ஜிமின், ஒயனை எவ்வளோ அழுக வச்சு அதேமாதிரி என் பேரனையும் அழுக வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே வந்து ஹேண்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்கள நார்மல் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சரியான மயக்கத்தில் இருக்கீங்க. அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சோடனே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி அப்படியே அந்த ஹேரோடையே அண்ட் வந்துட்டு தாடி அண்ட் மீசையோட தான் இருக்கார். நீங்கன்னா போய் சேவ் பண்ணிட்டு வாங்க, அதான் குழந்தை பிறந்துருச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு. உன்னைய பார்க்காம நான் எப்படி போவேன், நீ எப்போ முழிப்பியோ உன்னைய பார்த்துட்டு நான் போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படியே வந்து குழந்த பிறந்தோடனே தன்னோட முதல் குழந்த புருஷனை தானே பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு அந்த ஆசை இருக்கும்ல, அதனால தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம் உங்களை தான் நான் பார்க்கணுன்னு இப்போ தாவிட்டுருக்கேன், உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் நான் திருப்பி ஒரு குழந்தை திருப்பி வளர்ந்து ஆரம்பிக்காதே வேணும் காலில் விழுறேன்னு சொல்லிட்டு இப்போ அழுதுட்டுருக்காரு. அப்படியே நீங்களுமே இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மாமியார், அதாவது உங்கள் அம்மா
ஜிமினோட அம்மா தான் இப்போ வந்துட்டு குழந்தைய உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. நீங்களுமே குழந்தைய பக்கத்தில் போட்டிருக்கீங்க. குழந்தை நல்லாவே தூங்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜிமிட்ட, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், என்னையும் நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ போயிட்டு மனசை அப்படியே சேவ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. வந்ததுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. இங்கே பேபி அழுகுறியா? ஐயோ, நீங்கள் என்கிட்ட வரும்போதெல்லாம் என் பையன் அழுகுறியான், தயவுசெய்து போங்க என்னை விட்டு அப்படின்னு. ஆமாடி, அவனுக்கு ஜெலஸ் ஆகுது போலுக்கு நான் உங்ககிட்ட வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாரு. இப்படியே வந்துட்டு ஹாப்பி ஃபேமிலியாக வந்துட்டு நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்களா ஆர்மிஸ்? சரி, ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். என்னோட இமேஜின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரில எப்படி வந்திருக்குன்னு. நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க, ஓகேவாடா? சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வந்து தயாங்க்கு செகண்ட் ஒய்ஃபு கான்செப்டில் வந்து தயாங்க்கு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன்டா, சரியா? வந்து கோச்சிக்காதீங்க, லேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி கோச்சிக்காதீங்க, ஓகேவாடா? போடுறேன்னு சொல்லிட்டா நான் கண்டிப்பாக போட்டுருவேன், ஓகேவா? அதனால் கோச்சிக்க வேணாம், நான் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு அதுதான் வரும், ஓகேவாடா? சரி ஆர்மிஸ், அதுக்கும் பாய். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் ஜிமினுக்கு இதில் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, அடியுமே நல்லா வாங்கிட்டாரு. அண்ட் வந்துட்டு ஓயனை நினச்சி நீங்கள் வந்து ஓவராகவே இக்னோர் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களை நினச்சி நல்லா நிறையாவே ஃபீல் பண்ணிட்டாரு மனுஷன். அதில் வந்து ஓயனை ஃபீல் பண்ண வச்சுருப்பேன், இதில் முழுக்க ஜிம்மினை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்கடா. எல்லாத்துக்கும் பாய்.